மனசுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். இந்த ஒரு வேலை நடந்துடும், நம்ம மனசுக்கே தெரியும் இந்த வேலை கட்டாயமா நடந்துடும். அப்ப அந்த வேலை நடக்காத மாதிரி நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனா மனசு சொல்லு இந்த வேலை நடந்துடும். அப்ப எந்த இடத்துல இருந்து அது உற்பத்தி ஆகுதுன்னா அந்த அதிசூட்சம உடம்புல இருந்து உற்பத்தி ஆகுது. அந்த உடம்பு சுத்தமாகும். எது கொண்டாடுறதுனால? தீபாவளி. இந்த தீபாவளியில நம்ம வைக்கக்கூடிய துணிகள், தீபாவளியில துணி வச்சு கும்பிடுவீங்க. கட்டாயமா அவங்க சக்திக்கு இருக்கிற மாதிரி துணி வச்சுதான் படைக்கணும். பெரிய அளவில் வைக்கலாம், சாதாரண அளவில் வைக்கலாம். அந்த துணி வைக்கிறதுனால காரணம் என்னன்னு கேட்டா, நம்ம முதியவங்க இறந்தாங்கன்னா அவங்களுக்கு கட்டாயமா துணி வைக்கணும். இப்ப அந்த மாதிரி சில நேரத்தில் அக்கேஷன்ல வைக்க முடியாத போயிடும். மாமியாருக்கு வச்சுக்கோ, மாமனாருக்கு வச்சுக்கோ, அண்ணன் கோச்சுப்பான், தம்பிக்கு வச்சுப்பான். இப்ப நானே எத்தனை பேருக்கு இப்ப பயப்படுறேன். இருக்கிட்ட குழந்தை தெரியாது, அப்படித்தான் இருக்கும். அது என்ன பிரச்சனை அப்படி பேசினா வாங்க சரியாயிடும். இப்ப எப்படியும் நம்ம புது துணி வாங்கிடுவோம். அதை வைக்கிறதுனால என்ன ஆயிடுதுன்னா, நம்ம யாருக்கு வைக்காத விட்டுட்டோமோ அவங்களுக்கு வைக்கிற மாதிரி ஆயிடுது. இப்போ மாமியார் பிடிக்காது நமக்கு, மாமியார் இறந்து போறாங்க, அதுக்கு வீட்டுக்காரன் சொல்றான் துணி எங்க அம்மாவுக்கு வையுங்க. செத்து போனதுக்கு அப்புறம் தானே வைக்க சொல்றாங்க. அது ஒன்றும் தப்பு இல்லையா? உயிரோடு இருக்கும்போது கொடுக்க சொன்னா கோபம் வந்துடும். உயிரோடு அம்மா இருக்கும்போது இப்போ ஒரு வீட்டுக்காரன் வந்து எங்க அம்மாவுக்கு துணி வச்சு படிச்சுக்கோ அப்படின்னா ரொம்ப கோபம் வந்துடும். செத்து போனதுக்கு அப்புறம் செவனேன்னு வச்சா கூட இந்த நிகழ்ச்சிய கண்ணன் வந்து இதுல கொண்டாந்துருக்கிறார். அதனால நம்ம முதியவர்களுக்கு துணி வச்ச மாதிரி ஆயிடுது. அன்னைக்கே அவங்களுக்கு நம்ம 16ஆம் நாள் செய்ய வேண்டிய ஈம சடங்கெல்லாம் பண்ண மாதிரி ஆயிடுது. இதெல்லாம் எதோட செய்யறதுன்னா தெய்வீகத்தோட சேர்ந்து. அதுக்கப்புறம் மகாசூட்சமும் ஒன்று இருக்குது, நம்ம உடம்புக்குள்ளே கூட இருக்குது. இதெல்லாம் நீங்க பார்க்க முடியாது. நம்ம வாழ்றது எது வரைக்கும் வாழ்றோம்னா மாயா திரேகம் காரண திரேகத்தோட தான் வாழ்றோம். இந்த காரிய திரேகத்தோட வாழ்ந்துட்டு செத்து போயிடும். ஸ்தூலம் அதனால இந்த முனைய திரேகத்துல வாழ்றதுனால தான் ஸ்தூலத்துக்கு மரணம் இருக்குது. இதுக்கு அடுத்த திரேகத்தை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா சூட்சம திரேகம் ஆயுள் கொஞ்சம் கூடும். இந்த சூட்சம திரேகம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பூஜை புனஸ்காரம் பண்றவங்களுக்கு சில நல்ல சொப்பனங்கள்லாம் வரும். உதாரணத்துக்கு ஆண்டாள் திருக்கல்யாணத்துக்கு முன்னே பெருமாள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி பார்த்தாங்க. யாரு நமக்கு ஏதாவது கல்யாணத்துல வருது அந்த மாதிரி? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு பிரச்சனையே வருது. கல்யாணம் ஆனதுக்கு போல பிரச்சனை இல்லை. பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கும் போதே பிரச்சனை, பொண்ணு பார்த்து முடிச்சா பிரச்சனை, நிச்சயதார்த்தம் பண்ணா பிரச்சனை, கல்யாணம் ஆனா பிரச்சனை. 2 பொம்பளைங்களும் நம்மளால மேய்க்கவே முடியல. யார் யாரு? அம்மாவையும் மருமாவளையும் எந்த மாதிரி சீமானம் முடியாது. என்ன மாதிரி உங்களால முடியுமானா என்னால கூட முடியல. 2 பேர் பிரிஞ்சு 12 வருஷம் ஆச்சு. அம்மாவோட பேசினதை எங்க சம்சாரம் வாசனையில கண்டுபிடிக்குது. எப்படி நல்ல விஷயத்துக்கு அந்த வாசனையை நோட் பண்ண மாட்டேன். இப்ப நீ இந்த வழியா வந்திருக்கிற, கார் இந்த வழியா திரும்பி இருக்குது, இத்தனாவது கிலோமீட்டர் வந்துருங்கிற, டக்குன்னு போட்டுற. அன்னைக்கு பார்த்து இவன் கவனப்படுத்துறான், இந்த பக்கம் போகணும் தான். இறந்ததுக்கு அப்புறம் நம்ம அடிக்கடி படைக்க முடியாது. அப்படி படைக்கும் போது அவங்களே வந்து என்ன மகனே நல்லா இருக்கிறேன், என்ன மருமாவடி நல்லா இருக்கிறேன்னு கேட்டா, ஐயோ உயிரோடு இருக்கும் போதும் தொந்தரவு பண்ணுச்சு, செத்ததுக்கு அப்புறம் புடவை கோசனை வருதுமா, அது பயப்படுவோம்ல. இல்ல அவங்களே வந்து அந்த புடவை எடுத்து கட்டிக்கிறது மட்டும் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சா, புடவை மட்டும் ஆகாசத்துல தன்னால போற மாதிரி இருந்தா எப்படி இருக்க? நம்ம ஒன்றும் பண்ண மாட்டோம், வீட்டுக்காரனா உடனே சாவச்சிடுவோம். ரெண்டாவது உங்க அம்மாவில் இவ்வளவு பிரச்சனை இருக்கிறா, பாடலப்பானே செத்து கூட என்ன விட மாட்டேன்றா. இந்த மாதிரி பொருள் மூலியமா அவங்களுக்கு ஆகுதி போய் சேர்ந்துருது. இதுல என்னென்ன இருக்குது பாருங்க. சுறுசுறு கம்பி நம்ம வந்து பேரன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எண்ணெய் தேய்ச்சிக்கிறது இறந்த சூதகாரத்துக்கு. அப்புறம் புது துணி தலை கட்டுறது. நான் வெஜிடேரியன் சாப்பிட்டு தான் வாங்கலாம். அந்த நான் வெஜிடேரியன்ல என்னதான் இருக்குதோ அந்த 10ஆம் நாள் இதெல்லாம் 10ஆம் நாள். இந்த ரொம்ப புத்திசாலிகளுக்கு எல்லாம் 15ஆம் நாள் 16ஆம் நாள். நான் ஒரு வீட்டுக்கு 10வது நாள் போயிருந்தேன். எங்க ரிலேஷன் காஷ்மீர்ல இருக்கிறாங்க, பிராமின் தான்.
என் பக்கத்துல வந்து கோட்டோடைய ஒருத்தர் வந்து உக்காந்தாரு. இங்க ஒரே வேக்காடா இருக்குதுன்னாரு. அவர் காஷ்மீர்ல இருக்கிறார். ஒரு செப்ப புட்டி எடுத்து வச்சார். இது என்னான்னு கேட்டேன். இதுதாங்க மருந்துன்னாரு. முள்ள பாட்டில திரி பார்த்தா ஒயினோ கொயினோ எழுதிருந்தது. இன்னொருத்தன் சாராயத்தை கொண்டு வந்து வச்சுக்கலாம். எல்லாம் உட்காந்த உடனே 4 இட்லி வச்சாங்க. எனக்கு 4 இட்லி வச்சாங்க. இந்த இட்லி வச்ச உடனே ஒரு மாதிரி ஒரு குழம்பு ஊத்தினாங்க. அதுல மோதிரமா வந்து ஊத்துது. என்ன அதுன்னு கேட்டேன். இது ஆட்டுக்கோடலுன்னு நாங்க. ஐயர் வீட்டுல ஆட்டுக்கோடலான்னு நான் கேட்டேன். ஐயர் வீட்டுல ஆட்டுக்கோடல் என்ன ஐயர் சொன்னா வேணான்னதான் நாங்க இது சொன்னா நாங்க சேர்த்து போடுவோம். நாங்க யாரு பக்கத்துல இருந்தவங்க காஷ்மீர்ல இருக்கிறவங்க அதை ஒண்ணு வாயில போட்டுக்கினாங்க. இட்லி அவங்க தொண்ணவே இல்லை. கிடக்கட்டுன்னு 2 குட்டி குடிச்சோம். ஏன்னா இது இல்லாத எங்களால் இருக்க முடியாதுன்னா. இது வந்து மனம் இந்த மாதிரி விஷயத்தை மாயான விஷயத்தை மாயை இந்த போதை அப்புறம் வந்து நான்வெஜ் இதெல்லாம் மாயிலேயே வச்சிருக்க மனுஷன். உடல் பற்று மாயை. கண் ஒண்ணு நல்லது எடுத்துக்கும், காது நல்லது எடுத்துக்கும், மூக்கு நல்லது எடுத்துக்கும், வாய் நல்லதை பேசிக்கும், கோல் மூட்டா கூட நல்லா மூட்டிக்கும். இப்போ நம்ம யாராவது மலத்தை வந்து ஒரு கையில் வச்சு வாசனை பார்ப்போமா? இல்ல ஒரே ஒரு உருண்டை நம்ம தானே எடுத்து சாப்பிட்டோம், நம்ம தானே இதை வேஸ்ட் பண்ணவான்னு ஒரு உருண்டை எடுத்து வாயில போட்டுப்போமா? என்ன ஆச்சரியமா பாக்குறேன். இப்போ அது யாராவது இந்த மாதிரி பண்ணிருக்கீங்களா? நமக்கே தெரியுது. அப்ப புத்தி நல்லது நினைக்குது. நம்ம மலத்தை நம்ம சாப்பிடக்கூடாது, நமக்கு தெரியுது இல்லையா? சரி, நம்ம குழந்தை தானே, ஆய் வரலையே போமான்னு கப்புன்னு எடுத்து வாயில போட்டுக்கிறோமா? அப்ப மனசு என்ன நினைக்குது? நல்லது நினைக்குது. கண்ணு என்ன நினைக்குது? இதை சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்குது. ஒரு அழகான வாசம் வருது மூக்குக்கு, ஏன்னா நல்லா இருக்குது. ஒரு அழகான பெண் குழந்தைய பாக்குறோம், இல்ல அழகான ஒரு குழந்தைய பாக்குறோம், என்ன பண்றான்? இதுல என்ன வருதான்? இதுல ஏதாவது வருதா? ஒன்னும் வராது. எவ்வளவு செய்யறான். இங்க ஒரு நனவு, இது கீழே ஒரு நனவு, இது கீழே இருக்கிற உருவெல்லாம் என்னென்னமோ ஒரு நனவு. இதெல்லாம் சுத்தமாகுது. அப்புறம் அதிசூட்சமம்னா தெய்வீக சக்திகள்லாம் நம்ம உடம்புக்கே வரும். மகா சூட்சமம்னா அது காட்சி கிடைக்கும். கரணம்னா அது அப்பப்ப செயலுக்கு வரும். அந்த கரணம்னா அது உண்மையா? இப்ப சிலதெல்லாம் நான் பார்த்து சொல்றேன், சில நம்ப மாட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த நடக்கும்போது என்ன பண்றாங்க, சாமிக்கு இது எப்படி தெரியுது? நம்ம கூட சாமி மாதிரியே ஆயிட்டா என்ன? சாமி மாதிரியே ஆகுறது ஈஸி, உங்களை மாதிரி இருக்கிறது தான் கஷ்டம். ஈஸிங்க, ஒண்ணும் இல்ல. என்ன கஷ்டம்? நான் வெஜிடேரியன் சாப்பிடாது இருக்கும், 8 இட்லி தோணும். அதனால 8 இட்லி மொத்தமா சாம்பார் வச்சுன்னு சொல்லக்கூடாது. 2 இட்லி தொண்ணு, 2 கேப் விட்டு கொடுக்கணும். அதனால ஸ்வீட் தோணும். நான்வெஜ் விட்டுருப்பான். இந்த திரேகமெல்லாம் சுத்தமானாதான் நான் வெஜிடேரியன் தோன்ற பழக்கமே விடும். இப்ப நான் ஐயப்பாவுக்கு மாலை போடணும்ல, போடணும் இருக்கிறான். கிட்டத்தட்ட 30-35 நாளைக்கு மேல கிடந்துருச்சு. இன்னைக்கு என்ன பண்ணேன், எங்க வீட்டுல சேர்ல உட்கார வச்சு கன்னத்துல ஒரு தட்டு தட்டினேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இது சொல்லக்கூடாது, இருந்தாலும் கேளுங்க. அப்புறம் இந்த கண்ணில் ஒரு தட்டு தட்டினேன். அது அவங்களுக்கு தெரியல, பட்டுன்னு தான் அடிச்சேன். ஏன்னா அவங்க பையன் அவங்களோட இருக்கிறாங்க. யாரு? செல்ல புள்ள. இந்த தட்டினதுக்கு கொஞ்ச நேரத்துல மனசே மாறி போச்சு. நம்ம விரதம் இருக்கிறோம் நல்லா தெரியுது. அவன் எல்லாம் முஸ்கு முஸ்குன்னு இவ்வளவு சதியா இருக்கிறானா? அப்போ மனம் எங்கெங்க தடுமாறுது. இந்த மாதிரி தடுமாற்றத்திலிருந்து ரெடி பண்ணி கொடுக்கறது தான் மகா சூட்சமும் காரணமும். அந்த காரணம் தெய்வீக ரகசியங்களை காட்டி மனசுக்குள்ள வைக்கும். யாரும் அதை டைலூட் பண்ணி பார்க்கவே முடியாது. அந்த காட்சியை நம்ம பார்த்தாதான் ரசிக்க முடியும். இது இந்த அந்த காரணம் ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்கன்னா, ஐயோ இவங்க ஒரு வேளை வரலையே, ஒருத்தர் வரல, நம்ம மனசு என்ன நினைக்குது தெரியுதா? கேக்குதா? கேட்கலையா? ஒருத்தர் வரலன்னா என்ன நினைக்குது? ஐயோ இவங்க வந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு கேட்டிருப்பாங்களே, இன்னைக்கு இந்த 2 இட்லி அவளுக்கு பிடிக்குமே. இது ஆத்மார்த்தமா நினைக்கிறது. இது ஐயோ குழந்தை நமக்கோசரம் விட்டு ஓடி ஆடுவாள், என்னத்துக்கு இன்னைக்கு 200 கிலோமீட்டர் இருந்து ஓடி ஆடணும்.
நேற்று 300 கிலோமீட்டர் ஓட்டினா, நேற்று 150 கிலோமீட்டர் ஓட்டினா, இன்னைக்கு 150 கிலோமீட்டர் ஓட்டினா ஏன் ஓடியாருங்க இன்னைக்கு? நேற்று பார்த்தா மாதிரி பார்த்துக்கோங்க, விட்டுடலாம் இல்லையா? நமக்கு முக்கியமானவங்க வருவாங்க இன்னைக்கு, அதை கொஞ்சம் கண்ணால் பார்த்துட்டா. இப்போ சொன்ன இல்லை ஒரு கேஸ், இத்தனை வருஷத்துக்கு முன்னே இந்த மாதிரி நடந்தது, அது ஏன் இந்த மாதிரி நடந்தது, அவளோட வாழ்க்கை மனசு கஷ்டமா இருக்குது, அந்த பொண்ணு புள்ள சேர்ந்தா மனசுக்கு நல்லா இருக்கும்னு சொன்னா இல்லையா? யார் யார் இருந்தது? இந்த அந்த கரணம் வரும்போது தான் அந்த நினைவு இயற்கையா வரும். இந்த நினைவெல்லாம் யாரோட உடம்புல இயற்கையா இருக்கும்னா பெண்கள் உடம்புல தான். இவங்க யோக சூத்திரம் தியானம் எல்லாம் பண்ண வேண்டியதில்லை, அவ்வளவு இறக்கம் பகவான் இவங்களுக்கு கொடுத்துருக்கிறார். இன்னும் இந்த மாதிரி விரதமெல்லாம் இருந்தீங்கன்னா, இந்த மாதிரி தீபாவளி சப்ஜெக்டை கொண்டாடினீங்கன்னா தெய்வீக சக்தியும் அந்த உடம்புக்கு வருது. இது தெய்வீக சக்தி வர்ற வரைக்கும் சர்வீஸ் மென்டாலிட்டி வருது. அதனாலதான் பெருமாள் சொல்றாரு, கர்ம யோகம், கர்ம ஞான சன்னியாச யோகம் 2 யோகத்தை கொடுத்திருக்காரு. 3வது யோகம், 4வது யோகம். இந்த சப்ஜெக்டை சுருக்கமா 4 டிவியில நான் பேசியிருக்கிறேன். ராஜ் டிஜிட்டல்ல வருதா? ஒரு 3 நாள் என்ன எதிர்பார்த்தாங்க, நான் என்னோட வேலையை விட்டு வர முடியல. என்னோட ஆபீஸ் வேலை, என்கிட்ட வேலை செய்யறவங்களெல்லாம் விட்டு வர முடியல. இன்னைக்கு நான் அங்க இருக்கிறோம். இன்னைக்கு எல்லாருக்கும் போனஸ் தரணும், எல்லாருக்கும் ராத்திரியே கொடுத்து அமைச்சிடும். மொத்த பேருக்கும் பெட்வாடா பண்ணிட்டு காலில் இருந்து குளிச்சுட்டு, இப்போ எங்க வீட்டில் எல்லாம் இன்னைக்கு ஒன்னா சேர்ந்துருக்கிறாங்க. மொத்த பேர் இப்போ எங்க வீட்டில் இருக்கிறாங்க. அவங்களோட இருக்கலான்னு ஒரு ஆசை தான். யாரோடையும் நான் இது வரைக்கும் இருந்ததில்லை சரியா. சரி, இன்னைக்கு மொத்த பேர் ஒன்னா சேர்ந்துருக்கிறாங்க. சத்த இன்னைக்கு மட்டம் போட்டு வெங்கிட்ட பார்த்துட்டு சொல்லலாங்க. ஐயோ இன்னார் வந்துருவாடே, இப்போ நம்ம ரோக்கு வந்துடும், அது ஏமாத்தத்தை தாங்காது. ரோக்கு தவ வந்துருவா, தாங்காது. வராத ஒருத்தர் வந்துருவாரு, நம்ம இல்ல நம்ம மனசு தாங்கம்மா? சொல்லுங்க. வராதவரை பத்தி நமக்கு கவலை இல்லை, வந்துட்டா நமக்கு தானே கவலை இல்லை. சரி, முகத்தை பார்த்துட்டு வந்துடலாம். அப்போ இந்த நிலைக்கு மனம் வர்றது இந்த அந்த கரணம். இதெல்லாம் பெண்களுக்கு இயற்கையாவே வேலை செய்யும். அதனால்தான் அவங்க ஜனனத்தை ஒரு உயிரை கொடுக்குறாங்க. ஒரு பிரசவம் பண்றது பெண்ணுக்கு மட்டும். அதுக்கப்புறம் மகாகரணம், இதெல்லாம் நிறைய இருக்குது. இதை ஒவ்வொரு கரணத்துக்கு சொல்லணும்னா, மாயாதிரேகத்துக்கு சொல்லணும்னா ஒரு 5 வருஷம் ஆகும். காரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு 5 வருஷம் ஆகும். இப்பயே எனக்கு 56 வயசு. அப்புறம் ஒவ்வொரு திரேகமாக மாறிண்டு வர்றது தான் சூட்சமா என்ன பண்ணியிருக்கார் பெருமாள் நாளைய தினம் கொடுத்துருக்கிறார். இந்த குளியலை நீங்க 6 மணிக்குள்ள முற்றணும். இத பெருமாள் எப்ப பிளான் பண்றாருன்னா, ஆடி மாசத்துல இருந்து பிளான் பண்ணிட்டு வர்றாரு. எதுல இருந்து? ஆமா, ஆடியில பிளான் பண்ணி தனுர் மாசமான மார்கழி மாசத்துக்குள்ள எல்லா மரத்தையும் முற்றுறாரு. ஆடியில துவங்கி, ஆமா, எல்லா அசுராலும் எப்ப கொள்றாரு? ஒண்ணு இல்ல சார், ஒரு கோலி எங்க இருக்குது, அடிக்கணும், என்ன பண்ணுவீங்க? கோலி ஆடினது இல்லையா நீங்க? இனிமேல் ஆடுங்க. கோலி ஆடாதான் ஒரு மனுஷனா? கோலி அடிக்கிறது தான் ரொம்ப சமத்துவம். இங்கிருந்து ஒரு கோலி வச்சுட்டு என்ன பண்றான்? கரெக்டா ஓணும். அதனால அங்க நின்று அடிக்கூடாது. 2 கோலி நமக்கு வந்துடும். இப்ப கிரிக்கெட் அடிக்கிறான், அடிக்கும் போது பேட்டை தூக்கிட்டு என்ன ஆயிடும்? அவுட் ஆயிடும். அந்த மாதிரி என்ன பண்றான்? அந்த மட்டைக்கு நேரா கிட்ட வரும்போது கரெக்டா அடிக்கிறோம். அதே மாதிரிதான் அந்த கரெக்ஷன் தான் ஆடிட்டு மறுபடியும். இந்த காலத்துல பெருமாள் என்ன பண்றாருன்னு கேட்டா, எல்லா உள்ள இருக்கிற அழுக்கு எடுக்கிறது. இப்ப நான் 56 முறை கொண்டாடி இருக்கிறேன். இத இந்த தீபாவளி 60 வருஷம் உயிரோடு இருந்தா விஷயமே தெரியாத ரொம்ப பேர் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஒரு மண்ணுக்கும் விஷயம் தெரியாது. இந்த விஷயத்த நாளைக்கு ராஜி டிவி டிஜிட்டல்ல சொல்லிட்டு இருக்கிறேன். நான் ஒரு 3 நாள் லேட்டா வந்தேன். இல்ல அப்பனா ராஜிலேயே வந்துட்டு இருக்காது, என்னோட வேலையின் காரணமா. இப்ப கூட எனக்கு வேலை இருக்கு.
இப்போ கூட இன்னைக்கு எனக்கு வேலை இருக்குது, முக்கியமான வேலை. முக்கியமான வேலை இருங்க. வருமானத்தை விட்டுருங்களேன், ஆபீஸ் வேலையை விட்டுருங்க, என்னோட தொழிலாளி வேலையெல்லாம் விட்டுருங்க. இதுல என்னோட டாக்டர், என்னோட சன்ஸ் எல்லாம் இன்னைக்கு வீட்டில் இருக்கிறாங்க. மூலிகை ஒருத்தர் படிக்கிறாங்க. இன்னைக்கு கொஞ்ச நேரம் இருக்கணும்னு ஆசை. பொண்ணு பெற்றவங்களுக்கு தெரியும் ஆசை, பிள்ளைய பெற்றவங்களுக்கு ஆசை தெரியும். இன்னைக்கு அப்பாவோட இருக்கணும் நாங்க நினைப்பாடா இல்லையா? இன்னைக்கு மறுபடியும் போனா அதுங்கெல்லாம் தீங்கன்னு இருக்கோம். பெய்யுமா இந்த பொண்ணு போட்டுறாத, அவரே தீபாவளிக்கு இப்படி வர்றாரு, தீபாவளி கும்பிடுற ஒரே லேட்டா வர்றாரு, அதெல்லாம் விட்டு உங்களை பார்க்கணும்னு ஓடிட்டு. ஆக இந்த மகாகரணம் வரும்போது தான், அந்த கரணம் மகாகரணம் வரும்போது தான் சேவையில மனம் ஈடுபடும். அது வரைக்கும் மனம் சேவையில ஈடுபடாது. முக்கியமா கேட்கணும், சும்மா உட்காந்து மூச்சு விட்டுன்னு உட்காந்து இருக்கக்கூடாது. இதை பெருமாள் சொல்றாரு. இது எந்த நேரத்தில் கும்பிட்டோம்னா 6 மணிக்குள்ள கும்பிடணும். எப்படி கும்பிடணும்னா முதல்ல சைவ பாகமா எப்படி, அதனால ஆம்லெட் போட்டு கண்ணனை வைக்க கூடாதுன்னா அதெல்லாம் தப்பு. கண்ணனை வைக்கலாம், ஒன்னும் அவர் எடுத்துக்கிறாரு. ஆம்லெட் படிச்சதே இந்த கண்ணன் தான் இல்லையா? நீ நான் வர்றதுக்கு முட்டை தயார் பண்ணது யாரு? அந்த முட்டைக்குள்ள யாரு இருக்குது? அந்த முட்டைக்குள்ள கருவா யார் இருக்கிறது? அந்த உற்பத்தியா யார் இருக்கிறது? உனக்கு அந்தந்த உருவங்களை கொடுத்து, அதுக்கு மாயா சக்தியை கொடுத்து, அதை இயக்கிறது யாரு? ஆமா, நேற்று முந்தா நேற்று டெக்கான் பேப்பர் பாருங்க, எத்தனை பேர் டெக்கான் வாங்குறீங்க? அடுத்த வர்ற புஷ்ஷுக்கு அடுத்து யார் வர்றாங்க அப்படின்னு பார்த்து எழுதி, அவர் ஜாதெல்லாம் எழுதி அமெரிக்காவில் பூஜை நடந்துதான். சும்மா பேப்பர் வாங்கி டீ குடிக்கிறேன்னு சொல்லி ஹெட்டிங் லைன் எல்லாம் பார்க்க கூடாது. இண்டு பேப்பர் வாங்குறோம், 3/4 பேர் படிக்கவே மாட்டோம். இண்டு பேப்பர் வாங்குறவனுக்கு இன்னொரு ஆபத்து இருக்குது. பேப்பரோடைய ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் வச்சு எடை போட்டு அனுப்புறாங்களா, சேர்த்து டாக்குமெண்ட்டும் போடும். இண்டு பேப்பர் படிக்கிறாங்க, எந்த பொருளும் வச்சுக்கூடாது, அதுல சரியிடுவாங்க. ஆயிடுச்சா? ஆக நாளைக்கு இதுதான் விசேஷம். இது யார் கொண்டாடுறது? யார் கொண்டாடுறது? வரக்க சொல்லுங்க. பெருமாளே கொண்டாடுறாரு. யாருக்கோசரம் கொண்டாடுறாரு? ஆமா, அவர் இந்த பூமி உலக உருண்டையை தயார் பண்ணும் போது எண்ணிக்கை அழிக்கிறதுன்னு தயார் பண்ணிட்டாரு. இருக்கிற வரைக்கும் நம்ம ஒழுங்கா இருக்கணுமா இல்லையா? அப்புறம் இந்த புதுசா கல்யாணம் ஆனவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா இந்த மோதிரத்துல சண்டை நின்றுடும். எது? இந்த மோதிரம் ஒண்ணு போடுவாங்க தெரியுமா உங்களுக்கு? அவன் மூஞ்சிக்கும் மோதிரத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. அந்த மோதிரம் போடுறதுன்னா மோதிரவர்கள்ல மோதிரம் போடுவாங்க. இப்ப என்னமோ எல்லாம் நிறைய மோதிரம் போட்டுக்கிறாங்க, இங்க 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 இங்க. இப்ப நானே இந்த ஒரு விரல் தான் கம்மி, யாராவது வாங்கி கொடுத்துருவாங்க. புதுசா வர்ற மாப்பிள்ளைக்கு அந்த கல்யாணம் ஆன பொண்ணு, மாப்பிள்ளை வீட்டுல கல்யாணம் ஆன பொண்ணு தான் போடணும். மாப்பிள்ளை ஆக்ஷன் வாங்க, அவர் கொஞ்சம் கோவிச்சுக்கணும். யாரு? புது மாப்பிள்ளையா இருந்தா கோவிச்சுக்கணும். இப்ப புது மாப்பிள்ளை யாரும் இல்லைன்னா அடுத்த வருஷம் புது மாப்பிள்ளை ஆகிறவங்க கொஞ்சமா கோவிச்சுக்கோங்க. ரொம்ப கோவிச்சுன்னா பட்டம் நடிப்பா. கொஞ்சமா கோவிச்சுக்கிட்டு அந்த அந்த அம்மா கையால காயத்ரி இங்க இருக்கிறான். காயத்ரின்ற மந்திரங்கள்லயே வேதங்கள்லயே ஒருத்தியானவள் காயத்ரி தானே சார்? 4 வேதங்கள், ஒவ்வொரு வேதத்துக்கும் ஒரு மாதிரி. ஒன்னு ராகத்தில் இருக்குது, ஒன்னு பாவத்தில் இருக்குது, ஒன்னு கதையில் இருக்குது, ஒன்னு சங்கீதத்தில் இருக்குது, இந்த மாதிரி ஒன்னு நடனத்தில் இருக்குது. 4 வேதங்கள் 4 மாதிரி இருக்குதான். அது மனிதனுடைய அவயத்துல எங்க இருக்குதுன்னா முதல்வர். அந்த விழா யாரோட கொண்டாடுறாங்கன்னா ஆதிசக்தியோட பெருமாள் கொண்டாடுறாரு. வேதங்களுக்கு சிறப்பான காயத்ரி கொண்டு வச்சுக்கிறாரு. அதனாலதான் அந்த மோதிரவர்கள்ல அந்த மாப்பிள்ளைக்கு புத்தி, நல்ல புத்தி வரணும். யாருக்கு நல்ல புத்தி வரணும்? மோதிரம் போடுறாங்கன்னா அவங்களுக்கே நல்ல புத்தி இருக்காது. நல்ல புத்தி இல்லாதவங்க, நல்ல புத்தி இல்லாதவங்களுக்கு மோதிரத்தை போட்டு அந்த எண்ணெயில கை வச்சு, இந்த பொண்ணு தான் வேணும்,
இந்த தப்பா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மச்சான் செய்யணும்னு வாங்க. அந்த மச்சான் எப்ப செய்யணும்னா கோவிந்தன் கேட்கிறாரா இல்லையா, அவர் யோசனை பண்றாரு, நமக்கு யாரு மோதிரம் போடுறது, நாளைக்கு காலையில கூட கல்யாணம் பண்ணிக்க முடியாது, இருக்கிறபடியே நமக்கு ஒத்து வரல, என் சப்ஜெக்ட் மாத்தணுமா, இதை விட்டுடலாமா, வேற பேசலாமா, சரிப்பா அதுக்கப்புறம் விடு. அந்ததே கதையிஷ்யாமி திவ்யா யாத்மே பூதியா பிரதாந்தியதா குருசேஷ்டா நாஸ்தன் கியோ விஸ்தரஸ்யாமே. போன வாரம் சொன்ன ஸ்லோகம். இப்ப இதுக்கு அர்த்தம் வேணுமா, தீபாவளிக்கு அர்த்தம் வேணும். தீபாவளிக்கு அர்த்தம் வேணுன்றவங்க எல்லாம் கையை தூக்குங்க. இப்ப என்ன பண்ணணும்னா, இது இங்க வர்றேன், அப்படியே ஓரக்கண்ணால பார்த்துட்டு எது ஜாஸ்தியா இருக்குதோ அந்த பக்கம் கையை தூக்கிடணும். ரைட். ஆமா, இப்ப நம்ம பீஷ்ம பருவத்தை அதை சொல்லிட்டு இருக்கிறோம். அதுல போன வாரம் இந்த ஸ்லோகத்தை கூட ராஜ் டிவியில சொல்லிட்டேன். எதை நீங்க இருந்தீங்களா? இந்த நான் போகும்போது ஒரு பொண்ணு நியூஸ் வாட்சிட்டு இருந்தது. போதும் நியூஸ் வாட்சி எழுந்து காவேரி அப்படின்னாங்க. சரின்னு பார்த்தா அந்த சேர்ல உட்கார வச்சாங்க. ரொம்ப அழுக்கா இருக்கு. அத போய் நம்ம சொல்ல முடியுமா? 2 தலைக்காணி கொடுத்து உயரமா உட்காருவோம், அது கூட அது அழுக்காரு. அந்த தலைக்காணி மேல முள்ள யார் உட்கார்றதுன்னு யோசனை பண்ணி பார்த்தா தீபாவளியே மறந்து போச்சு. இதெல்லாம் பொம்பளைங்க மேக்கப் பண்ணி என்ன எல்லாம் இல்லாம ஒட்டிக்கு என்னென்னமோ பண்ணி வந்து உட்காந்து, அந்த பொம்பளைங்க உட்காந்த சீட்ல என்னையும் உட்கார வச்சுட்டாங்க. அப்புறம் வர்றதுக்குள்ள வேற மாதிரி வெளியே ரூம்ல விட்டு வெளியே வர்றதுக்குள்ள வேற மாதிரி பெண்ணல் பண்ணுவாங்க. இப்போ இந்த விழா இதனால தான் நம்ம கொண்டாடுறோம். இது காலையில 6 மணிக்குள்ள பண்ணிடணும். இந்த விழாவில் சிறப்பான விடம் யாருக்கு இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா பெண்களுக்கு தான் முக்கியமா இருக்கு. இப்போ பெண்கள் சேலை வாங்கியிருப்பீங்க. அவங்க என்ன பண்ணணும்னா, 2வது அந்த பழைய அந்த ஜாக்கெட் வச்சிருந்தீங்களா, அதை தண்ணியில துவச்சி காய வச்சிடணும். அப்புறம் எண்ணெய் ஸ்தானம் பண்ணி, இப்ப யாரும் எண்ணெய் ஸ்தானம் பண்றது இல்ல, எண்ணெய் தான் மகாலட்சுமி, சீக்கா வந்து விஷ்ணு. இப்ப யாருமே சீக்கா யாரு மனையமா யார் சீக்கா யூஸ் பண்றீங்க? என்ற மாதிரி தான் இருக்குது. சீக்கிரமா கையை தூக்கி போடுவான். அது பார்த்தல அப்புறம் கையை தூக்கிடுவாங்க. அப்புறம் வந்து மீராய் சீக்கா யார் யார் போடுறது, அது சீக்கா கிடையாது. அசல் அர்த்த சீக்கா யார் யார் போட்டுக்கிறது எங்கேயாவது கேட்டு இருப்பீங்க. அந்த காலத்துல எல்லாம் நல்லெண்ணிலே 8 மணி நேரம் ஓடணும். ஏதாவது வியாதி வந்ததா? 8 மணி நேரம் நல்லெண்ணில ஊறனாம்பா, எனக்கு அது வியாதி வந்ததா? இப்ப எண்ணெய் பசங்களுக்கு தேய்க்கிறாங்களா பாத்தீங்களா? டாக்டர் கிட்ட போன உடனே முதல்ல இந்த குழந்தைக்கு எண்ணெய் விடக்கூடாது, ஷாம்புல தான் குளிப்பாட்டணும். அநேக பேர் சட்டுன்னு வேலையாயிடுது. சீக்காவில் தான் குளிக்கணும் பெண்கள். ஆம்பளைக்கு அதெல்லாம் கணக்கு கிடையாது. சரிதானா? குளிக்கிறதுக்கு முன்ன பசி எடுத்தா அந்த போட்டி குழம்பு ஒரு கிண்ணத்துல ஊத்தின்னு பாத்ரூமுக்கே போயிடலாம். தோசை எடுத்துன்னு போய் அது மேல ஊத்திட்டு அப்புறம் குளிச்சுக்கலாம். நம்ம கொண்டு கணக்கு நீங்க குளிச்சிடணும். அது நான் மச்சான என்ன பண்ணுவோம்? உங்க மூலியமா தான் வீட்டுக்கு மகாலட்சுமி வரணும், எங்க மூலியமா வராது. நீங்க எல்லாம் என்ன சொல்லுவோம், என்ன முறைக்கிற சார், கார் போட்டுருங்க சார், மூக்கு முறைக்குது, நான் போயிடுறேன். அது நோட்லயே சாமி வச்சிடலாமான்னு பாக்குது. நீங்க முதல்ல குளிச்சிடணும். குளிச்சுட்டு இந்த புத்தாடையை உடுத்துக்கணும். உடுத்துட்டாச்சா? இந்த ஸ்வீட்டான பட்சணம் ஏதாவது பண்ணி வச்சிருப்பீங்க, அது வேற பண்றாங்க. மறுநாள் நோம்பு. அப்படி ஸ்வீட்டான பட்சணம் பண்ணாதவங்க பால் காசாத பால்ல 1 நாள் துளசி, 2 கல்கண்டு, 2 காஞ்ச திராட்சை வச்சுட்டு கற்பூர ஆரத்தியாவது நெய் தீபத்தில் ஆரத்தி எடுத்துருங்க. அதே வலது கையில உத்தராணியில் எடுக்கணும். சின்ன டீஸ்பூனுக்கு பேர் உத்தராணி.
வலது கையில் எடுத்து மறுபடியும் இடது கையில பிடிச்சிட்டு அந்த பேனா கொடுங்க. எழுத என்னத்துக்கு பேனா வச்சிருக்கிற? எழுதுற பேனா கொடுக்காத. அவன் பாரு, இதுதான் பாத்திரம், இதுல முண்டு நீங்க இந்த கையில் எடுத்துக்கிட்டு 3 முறை அந்த மாதிரி விட்டுக்கோங்க. ஒரே அளவு 3 முறை விட்டுக்கலாம். கொஞ்சமா எடுத்து 1 2 3. இப்ப பூஜை முடிஞ்சு போச்சு. நம்ம வீட்டுக்கு யாரு வந்துட்டுது? யாரு வந்துட்டுது? வைகுந்தன் வந்துட்டான் நம்ம வீட்டுக்கு. யாரு வந்தது? ஆமா. எங்கிருந்து வந்திருக்கிறாருன்னா அவர் பார்க்கடல்ல இருந்து வந்திருக்கிறார். பார்க்கடலையும் நம்ம வீட்டுக்கு எட்டணும்ட்டார். இது அந்த பஞ்சபாத்திரம் இருக்கிற தண்ணி தான் பார்க்கடல். அதுல உள்ள இருக்கக்கூடிய துளசி, விஷ்ணு, மகாலட்சுமி. நம்ம என்ன பண்ணோம்? 2 பேரையும் எங்கேயும் நவர விடாத. இந்த அரக்கத்தன்மை மனசுக்கு இருக்கக்கூடிய ஒரு கோபம், தாபம் எல்லாம் அடங்கிடும். எதை பண்ணா இதுக்கு செலவு கிடையாது. அதுக்கப்புறம் நீங்க நீட்டு சுறுசுறு கம்பி ஒன்று விட்டுட்டீங்கன்னா தீபாவளி முடிஞ்சு போச்சு. நடுவில் இந்த வேகிறது வேகாது, வெந்த கறி வேவாத கறி அதெல்லாம் தனியா ஒரு பற்ற ஓட்டிக்கினே இருக்கலாம். அப்படி வீட்டுக்காரன் எழுந்துக்கல, இந்த சுறுசுறு கம்பி இல்ல, அப்படி எங்க வைக்கணுமோ வச்சுங்கன்னா டக்குன்னு எழுந்து பாரு. எழுந்துக்கோ நம்ம சொல்ல வேண்டியது இல்லை. ஆனா இது வரைக்கும் தீபாவளி உங்களுக்கு கரெக்டா இல்லை. இந்த சுறுசுறு கம்பிய வீட்டுக்காரனோட முதுகுல வச்சிட்டீங்கன்னா அவரே எழுந்துப்பாரு. அடிக்கிறாருன்னா அப்படியே. அதனால காலையில நீங்களும் எழுந்துக்கோங்க. இதை முடிஞ்சுடுத்தா அதுக்கப்புறம் முதல்ல சாப்பிடுற நைவேத்திய பொருள் நான்வெஜ் இல்லாம சாப்பிடும். முன்னுட்டா அதுக்கப்புறம் நல்ல நான்வெஜ் 8 நாளைக்கு பாத்திரம் கூட நாத்தம் போகக்கூடாது. அந்த மாதிரி நான்வெஜ் வச்சு சாப்பிட்டுருவோம். ஏன் இந்த நான்வெஜ் சாப்பிடணும்னு கேட்டா 10 நாளுக்கு மேல யார் யார் துக்கம் வீட்டுல அனுஷ்டிப்பாடோ 10 நாள் துக்கம் அவங்க எல்லாம் நீங்க நான் வெஜிடேரியன் கட்டாயமா சாப்பிடணும். ஏன் நான் வெஜிடேரியன் சாப்பிடணும்னு கேட்டா நரசிங்க அவதாரத்துல பெருமாள் குடலை சாப்பிடுறது இது. ஆமா, அதனோட தன்மை என்னன்னு கேட்டா இந்த மாதிரி நாள்ல சாப்பிடும் போது மாயா இருக்கும். அதனால அடுத்த நாள் கூட வச்சு சாப்பிடக்கூடாது. ஒரு 8 நாள் வச்சு அன்னைக்கு மட்டும் நான்வெஜ். இந்த 16 நாள் சூத காரியம். ஒரு இறந்துட்டவங்க 16 நாள் யார் யார் வீட்டுல சூதகம் இருக்குதோ நாளைக்கு மட்டும் அவங்க நான்வெஜ் சாப்பிடணும். 10 நாள் சூத கோஷம் இருக்கிறவங்க நான்வெஜ் நாளைக்கு சாப்பிடாது இருக்கிறது பெட்டர். அப்புறம் ஐயங்கார் இல்லாதவங்களும் சிலர் பூணூல் போட்டிருப்பாங்க. யாரு கண்ணங்கரையில் இருப்பான் வழக்க மாதிரி. அவன் ஒரு பூணூல் மாடின்னு இருப்பான். என்னன்னு கேட்டா நான் ஆச்சாரியனும். என்னது அவனுக்கும் பூணூலுக்கும் மூஞ்சிக்கும் சம்பந்தமே இருக்காது. அவங்க நாளைக்கு நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. பொன் தச்சாரா இருந்தாலும் எழுப்புடி போடுற தச்சாரா இருந்தாலும் விஸ்வகர்மாவா இருந்தாலும், விஸ்வகர்மா 2 வகை விஸ்வகர்மா இருக்குது. தேரு நிலப்படி இதெல்லாம் பண்றவங்க கோயிலுங்களுக்கு பெரிய பெரிய அவங்க எல்லாம் நாளைக்கு சாப்பிடக்கூடாது. அப்புறம் சிற்பத்தை செய்யக்கூடியவங்க நாளைக்கு நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. ஐயோ நாளைக்கு சாப்பிடக்கூடாது ஜில்லு வருதப்பா, என் சம்சாரம் நல்லா பண்ணுவாடே திட்டாலும் வாங்காலும் இன்னைக்குதான். அவங்க சாப்பிடாம இருக்கிறது பெட்டர். அப்படி சாப்பிட்டுட்டாங்கன்னா மறுபடியும் தலை வரைக்கும் குளிச்சிடணும். அவ்வளவுதான். தலை வரைக்கும் எப்படி குளிக்கக்கூடாது, இதோட சேர்த்து குளிக்கணும். முடிஞ்சு போச்சா? மறுநாள் காலையில அநேக பேருக்கு நோன்பு இருக்கும். வேற ஏதாவது ஒரு புது புடவை வாங்கி வச்சீங்கன்னா அதை கட்டிக்கணும். இந்த பெண்கள் அன்னைக்கு மட்டும் கட்டாயமா வீட்டுக்காரனை திட்டவே கூடாது. யார இவ்வளவு பெரிய பட்டு போட எடுத்துக்கணும், ஒரு தட்டை வச்சுக்கணும், இப்படி அது மேல ஒரு மூடிய பொண்ணு எப்ப எழுந்தாலும் வரமாட்டேன் சனி இது எது இத கட்டிக்கின நாடா இதே கர்மம் தான். அப்படின்னா நாளைக்கு ஒரு நாள் யாரும் திட்டக்கூடாது. நோன்பு இருக்கிற வரைக்கும் அப்புறம் வாடா போடா என்ன வேணாலும் திட்டலாம். இந்த பட்சணத்தை நோன்பு எடுத்துட்ட உடனே
நமக்கு பிடிச்சவங்களா இருந்தாலும் பிடிக்காத இருந்தாலும் நமக்கு எந்தெந்த சொந்தக்காரங்களோ அவ வீட்டுக்கு கொடுத்து அனுப்பிச்சோம். அதே மாதிரி அங்கிருந்து நம்ம வீட்டுக்கு வருது பாருங்க. இப்ப என்னை வாழ வைக்கல, இவ ஒரு நோம்பு கும்பிடுறாளா, அது என்னமோ வரும் வாயில. நான் சொல்ல அதெல்லாம் மாமியாரை பத்தி. அது வந்த உடனே கொஞ்சோண்டு சாப்பிட்டுருணும். இதுல யார் பரிமாற்றம் ஆகிறான்னு கேட்டா மகாலட்சுமி பரிமாற்றம் ஆகிறான். இந்த மாமியார் சொல்லலாம், கண்ணு என் குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியாது. எந்த குழந்தைக்கு? அது 4 குழந்தை பெற்றிருக்கும். அது மருமக கிட்ட சொல்லும், என் குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது, அது குழந்தை 1 லிட்டர் புட்டி பாலை கூட ஒரு கவர்ல ஊற்றி கொடுத்தா கம்முன்னு குடிச்சிடும். அது நீ ஒரு 50 அதிர்ஷ்டம் பண்ணிமா, வெள்ளை அதிர்ஷ்டத்துல ஒரு 50, சிவப்பு அதிர்ஷ்டத்துல ஒரு 50, அப்புறம் சரவண பாபா ஸ்வீட் ஒரு 5 கிலோ. மருமகள் வயிறு எரியுமா இருக்காது. முண்டு அடுத்த வருஷமே செத்து போகணும். அடுத்த தீபாவளிக்கு இருக்கக்கூடாது. மாமியாரை பத்தி யாரும் வேண்டிக்கிறது? மருமக எல்லா மருமகம் அப்படித்தான் வேண்டிக்கும். அன்னைக்கு என்ன பண்ணணும், மாமியார் வீட்டுல இருந்து எது வந்தாலும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டோம்னா இந்த வீட்டுல வர்ற சடங்கெல்லாம் கஷ்டமெல்லாம் தீர்ந்து போகும். இதுக்குள்ள யாரு வர்றது? இது தீபாவளி தீர்ந்து போச்சா? இது 2ஆம் நாள். நோன்பு எடுக்கிற வரைக்கும் யாரை திட்டக்கூடாது. அது கூட சொல்ல முடிஞ்சு போச்சா? அமாவாசையிலிருந்து 6வது நாள். எத்தனாவது நாள்? அமாவாசையோட கணக்கு சேர்ந்து 6வது நாள். அமாவாசையை விட்டுட்டீங்கன்னா 5வது நாள். இது ஒரு இனத்தவருக்கு மட்டும் இல்லை. இந்த பண்டிகை இருக்கிறவங்களும் செய்யலாம், இல்லாதவங்களும் செய்யலாம். இந்த கண்ணத்துல கையிடுற ராஜா, என் தங்கமே. அசோக் போடுற டீ யாராவது ஒருத்தர் போட்டு கொண்டாங்க. போய் அசோக். இந்த இன்னைக்கு கூட அதை முற்றலாம். நீங்க சின்ன விஷயம் தான். தேன் திணை மாவு, தினமாவும் கம்பு கேழ்வரகு ஒரு 3 உருண்டை ஆகிற மாதிரி தூளை அரைச்சிக்கோங்க. மிக்சியில கூட அரைச்சிக்கலாம். அதை தேனும் வெள்ளை பாகு இல்லைன்னா வெல்லம் நல்லா ஜெலிச்சு எடுத்துட்டு வெள்ளத்தை கரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி கல் எல்லாம் போகாது இந்த தேன் கொஞ்சம் கலந்து வெள்ளை மாவு அப்புறம் இந்த கேழ்வரகு கொஞ்சமா சேர்த்து வறுத்துட்டு தூளாக்கி அதில் 3 உருண்டை வச்சுக்கோங்க. இந்த பச்சா பச்சை அரிசியும் புழுங்கல் அரிசியும் சிகப்பா வறுத்துட்டு, ரொம்ப வறுக்க வேணாம், கண்ணங்கரையில ஆயிடும். லைட்டா வறுத்து எடுத்துட்டு அதை தூளாக்கி ஒரு 3 உருண்டை. ரெடிமேட் சரவண பவா நமக்கு இருக்குது. வெள்ளை அதிர்ஷ்டம் கருப்பு அதிர்ஷ்டம் வாங்கி வச்சுக்கோங்க. உங்க வீட்டுல என்ன ஸ்வீட் பிடிக்குமோ அதை வச்சுக்கோங்க. அன்னைக்கு ஏதாவது புது சேலைய ரவிக்க இருந்தா கட்டிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்துல முன்னாள் கட்டிட்டீங்க பாருங்க, அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு அதே கட்டிக்கோங்க. வெள்ளி சொம்பு இருந்தா எடுத்துக்கோங்க. வெள்ளி சொம்பு இல்லாதவங்க பித்தளை சொம்பு எடுத்துக்கோங்க. பித்தளை சொம்பு இல்லாதவங்க எழுதிக்கோங்க செம்பு. செம்பு பித்தளை இல்லாதவங்க எது? செம்பு. அலுமினியம், கோல்டு எத்தனை வந்தது சொல்லுங்க. இதுல சிறப்பு செம்பு தான், கோல்டு கூட கிடையாது. இது சொல்லுங்க, செம்பு தான். பித்தளை கூட கிடையாது, கோல்டு கூட கிடையாது, சில்வர் கிடையாது, எல்வர் சில்வர் கிடையாது. அதுல ஒரு நல்ல திக்கு நூல் உருண்டையை வாங்கிக்கோங்க. திக்கு நூல் உருண்டை ஒரு 5 முறை 10 முறை சுத்துற மாதிரி. இந்த முன்னாள் ஒரு டவலை கசக்கி வச்சிருப்பீங்க உங்க வீட்டுக்காரங்க, கோமணம் இல்ல, அந்த ஆளே அதை ஒழுங்கா கசக்க மாட்டான். அதை நல்லா தூச்சி நல்லா அயன் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் பெருசாக வாங்கி கொடுங்க, பானா பாருங்க ஒரு டவல். அதனால டர்க்கி டவல் வாங்கி கொடுத்தாங்க. இந்த ட்ரெஸ்ஸை கட்டின்னு நேரா கோயிலுக்கு போறீங்க. ஆலமரம் அரச மரம் இருக்கணும். ஆலமரம் இல்ல போனா பரவாயில்ல, அரச மரமாவது இருக்கும். இந்த மாதிரி இடத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு அங்க நாகத்துக்குள்ள கண்ணன் சேலை இருக்கும், கல்லுல வடிச்சு வச்சிருப்பாங்க. இந்த பொருள் எல்லாம் அங்க மூடிய வச்சிருப்பாங்க.
நீங்க ஒரு சேலை கட்டிட்டு போறீங்களா, அது மேல இப்படி துண்டை கட்டி, அதனால இவ்வளவு துண்டு கட்டிக்காது, பெருசா கட்டிட்டீங்களா. ஒரு கலசம் மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துன்னு போறீங்களா, அதுல ஒரு பாதி தண்ணி தேர்த்துக்கலாம், விட்டுக்கோங்க. அதுலயே மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுருணும், குங்குமத்தை கொஞ்சம் போட்டுருணும். போட்டு முடிச்சுட்டீங்க. இப்போ முடிச்சிங்களா, இந்த நூல் உருண்டை அதில் போட்டுருவோம். நீங்க 2 வாழைப்பழம் வெத்தலை பாக்கு எடுத்துன்னு போயிருப்பீங்க. அந்த வெத்தலை பாக்கு நாக்கம் மூக்கம் கிள்ளிடும். உடனே இந்த பாட்டை சொல்லின்னு போகக்கூடாது, நாக்கம் மூக்கம் நாக்கம் மூக்கம். கோவிந்தம் பூரிச்சு போட்டாரு. அடைய கண்ணு எவ்வளவு தீச்சுதா ராஜா உனக்கு. கீழ் முனையும் மேலையும் கிள்ளி போட்டு, அந்த கீழ் முனை கிழக்க பார்த்த மாதிரி வைங்க. இதுதான் வெத்தலை, இங்க காம்பு இருக்கும், இது கீழ் முனை. கிள்ளிட்டீங்களா, கிள்ளி முடிச்சிட்டீங்களா. கிழக்க பார்த்து வைக்க முடியலன்னா வடக்க பார்த்து வைங்க, இந்த கீழ் முனை. அதே மாதிரி வாழைப்பழத்தையும் வடக்க பார்த்து இந்த கீழ் முனை கொஞ்சம் உரிச்சிருங்க. ஊதுவத்தி காட்டிட்டு அந்த சொம்பு வச்சு ஊதுவத்தி காட்டிட்டு, அதுல இப்ப கயிறு இருக்குது, அந்த ஊதுவத்தி அந்த வாழைப்பழத்திலே சொல்லிக்கிட்டு உங்களுக்கு என்ன பிரார்த்தனை நடக்கணும், ஏதாவது வேண்டிட்டு இருப்பீங்க. எங்க பொண்ணு கல்யாணம் ஆகணும், இல்ல நாங்க வீடு வாங்கணும், எங்களுக்கு இவ்வளவு கடன் வருது, நாங்க ரொம்ப நல்லவங்க, எங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் வருது வீட்டுல, ஏன் தான் வருது, இந்த கஷ்டம் எல்லாம் தீரணும், எங்க வீட்டுக்காருக்கு கோவம் அடங்கணும், எங்களுக்கு எவ்வளவு வேணாலும் கோவம் வரலாம், நாங்க என்ன வேணாலும் யார வேணாலும் திட்டுவோம், எங்களுக்கும் கோவம் வரக்கூடாது, அப்புறம் எங்களுக்கு இந்த உடம்புல இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீரணும், ராத்திரில தூக்க குறையிறது தான் சரியா வரணும், அப்புறம் யூரினல் ப்ராப்ளம் சில லேடிஸுக்கு இருக்கும், அது ஒரு 35 வயசுக்கு மேல இப்ப எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடும். அப்படின்னு இருமுனா கொஞ்சம் யூரின் போயிடும், கொஞ்சம் சந்தோஷப்பட்டாங்கன்னா கொஞ்சம் யூரின் போயிடும். இதெல்லாம் நம்ம டாக்டர் கிட்ட சொல்லி வெளியே ஒண்ணும் பண்ண முடியாது, இதெல்லாம் சரியா வரணும். அப்புறம் பசங்க நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு ஓம் நமோ கிருஷ்ணாய நம, என்ன மந்திரம் அது எழுதிக்கோ. இந்த தேவதைக்குள்ள எல்லா தேவதையும் அடக்கும். அத பாடத்தை கேட்டுக்கோ, குழந்தைக்கு தெரியுமா, அத சொல்லிட்டு எங்கேயாவது ஒரு கிளையில அதை கட்டிடுவோம், கீழே ஒரு நூல்ல அப்படியே அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இந்த சொம்போட, சொம்புல நூல் இருக்குது, நூலோட ஒரு முனையை எங்கேயாவது கட்டிடுங்க, அந்த மரத்தை சுத்திட்டே வாங்க. நடுவில் யாராவது கராக்கணும் சனியனே அப்படி போன்னு சொல்லக்கூடாது. அந்த நேரத்தில் எந்த வார்த்தையும் வாயில இருந்து வரக்கூடாது. என்ன மட்டும் வரணும், இன்னும் எத்தனையோ மூல மந்திரங்கள் எல்லாம் வேண்டாம். பெரிய மூல மந்திரம் பகவதோ அப்படின்னு சொல்றது பெரிய மூல மந்திரம், அது வேண்டாம். நமக்கு ஞானம் சித்திக்கும். நம்ம ஞானம் சித்திச்சதுன்னா வீட்டுல நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் நிறைய இருக்கு. பொண்ணு கல்யாணம் பண்ண வேண்டியது இருக்கும், பையனுக்கு கல்யாணம் பண்ண வேண்டியது இருக்கும், பொண்ணுக்கு MBBS சீட் வாங்கி கொடுக்க வேண்டியது இருக்கும், இல்ல நம்மளே வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால நம்ம அது வேணாம் நமக்கு. இப்போ ஓம் நமோ கிருஷ்ணாய நம, இந்த நூல் முடிகிற வரைக்கும் சுத்திட்டே வரீங்க. இந்த நூல் இப்ப எதுக்குள்ள இருக்குது, இது ஒரு கஷ்டம். முடிஞ்ச உடனே முடிகிற இடத்துல எங்க முடியுதோ எங்கேயாவது ஒரு சின்ன கிளை இருக்கும், அங்க முற்றும். இல்ல முடியலன்னா அந்த நூலை சுத்தி வரும், அந்த நூல்ல திருகி விட்டுருணும். தீர்ந்து போச்சா, அதுக்கப்புறம் நீங்க எடுத்துன்னு போன பட்சணம் எல்லாம் வச்சு தேங்காய் உடச்சி ஜீவாதனம் வச்சு அடுத்த ஆண்டு நாங்க நல்லா இருக்கணும், நல்ல மழை வரணும், நிறைய எல்லா இடத்துலயும் ஜலங்கள்லாம் தேங்கணும். அப்புறம் மின்சார கோளாறு இப்ப நமக்கு இருக்குது. எந்த கோளாறு? ஆமா, இப்ப இருக்கிற கவர்மெண்ட் இருந்தாலும் அடுத்த கவர்மெண்ட் இருந்தாலும் புதுசா ஒரு கவர்மெண்ட் வந்தாலும் புதுசா ஒண்ணு வர்றதுக்கு இருக்குது. அது வந்தாலும் என்ன பிரச்சனை இருக்கக்கூடாது எங்களுக்கு. ஏன்னா பசங்க படிக்கணும், வீட்டுல நோயாளிங்க இருப்பாங்க,
நமக்கே ஒரு அர்ஜென்ட்டா ஒரு காஃபி போட்டுக்கணும், அட நமக்கில்ல நம்மளே சம்சாரத்துக்கு போட்டு கொடுக்கணும். இந்த பிரச்சனைகள்லாம் பொது ஜனங்களுக்கு தேவையான பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. உங்க வீட்டுல என்னென்ன பிரச்சனை இருக்குதோ இதெல்லாம் வேண்டிட்டு வடக்க பார்த்து நமஸ்காரம் பண்ணிக்கணும், அல்லது கிழக்க பார்த்து நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. வந்த உடனே இப்போ அதுல கண்ணன் அந்த அவிர்வாகத்துல இருந்து உட்காந்துட்டார். யாரு? கண்ணன் நீங்க பண்ணதுல நம்ம கண்ணுக்கு தெரியல, அவர் உட்காந்துட்டார். எழுந்து அங்க யாராவது இருந்தா கொஞ்சம் கொடுங்க. அப்படி கொடுக்கறத விட சிறப்பு அதை கிள்ளி நம்மளே கொஞ்சம் வாயில போட்டுக்கணும். தெரிஞ்சுச்சா? இதை யார் வீட்டுக்கு முதல்ல அனுப்பணும் அப்படின்னா பெண்கள் அவங்களோட அம்மா வீட்டுக்கு தான் அனுப்பணும். இந்த வீட்டுக்காரனுக்கு பிடிக்காத விஷயம் யாருக்கு? இவ்வளவு விஷயத்துல எனக்கு ராஜு டிவியில டைம் கொடுத்துருந்தாங்கன்னா சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் அந்த விஷயத்த தனியா சொல்றேன் உங்களுக்கு. பரவாயில்ல, கார் வாங்கிடுவேன். என்ன, ஆனா அசோக் போற அளவுக்கு இல்ல. சொல்ல முட்டியன்னு பாத்தியா? இந்த வேண்டுதல் பண்ணிக்கோங்க. அம்மா வீட்டுக்கு தான் கொடுத்தோம். ஒரு கால அம்மா வீட்டுல விரோதம் இருந்தா கூட ரிட்டர்ன் வந்துட்டா பரவாயில்ல, போயிட்டு வந்துட்டோம். ஏன்னா நீங்க இங்கிருந்து வருத்தப்படுவீங்க பெண் குழந்தைங்க. நமக்கு அந்த இடமே சரியா இல்லை, வாழ்க்கப்பட்ட இடம் சரியா இல்லை, பசங்களும் சரியா சொன்ன பேச்சுங்க. இந்த கஷ்டம் யார் மனதுல அதிகமா இருக்கும்னா பெண்கள் மனசுல. நமக்குன்னு உறவுன்னு சொல்லிக்கிறது யாரு? இந்த ஒரு ஆளும் சரியா இல்லை நமக்கு. எந்த ஆளும் என்னடா இது வாழ்க்கை போதும் எனக்கு, நீ குடி, என்னடா இது அப்படின்னு ஒரு மனசு கஷ்டம் இருக்கும். இந்த மன கஷ்டம் 6வது நாள் அம்பாள் மூலியமா, யார் மூலியம்னா ஆதிசக்தி மூலியமா பெருமாள் நிற்கிறார். இதுக்கு செலவே கிடையாது, கோவில் சுத்துறது தான் செலவு. அன்னைக்கு என்ன விதமான ட்ரெஸ் பண்ணிட்டு போலாம்னா பட்டு வஸ்திரம் கட்டின்னு போறது. சரி, பட்டு வஸ்திரத்துக்கு வசதி இல்லாதவங்க பட்டு ரவிக்கப்படுத்தலாம். பட்டு வசதி இல்லை நாங்க அப்படின்னா பட்டு அண்ணா கயிறு விற்கும். யாரும் வசதி இல்லாமல்லாம் இல்ல, வசதியே இல்லாமல்லாம் யாரும் கிடையாது. எங்களுக்கெல்லாம் 1.5 நாள்ல மொத்த வியாபாரம் முடிஞ்சிடுச்சு, மொத்த பேரவதாரி. நான் இருந்தா இன்னைக்கு எனக்கு பல லட்சம் ரூபாய் கலெக்ஷன் ஆகும். இதை சொல்றதுதான் நான் இங்க ஓடி இருந்தேன். நம்ம குழந்தைங்களை பார்த்துக்கணும். நாளைக்கு நம்ம பழைய ஆளுங்கள்லாம் இதை கவனி, இதை வாங்கி இருந்து வாங்கிக்க, ஜும்மி வாங்கிக்க, முன்னால நீ தான் அவ்வளவு கஷ்டத்துல இருக்கிற, நீ இல்ல இதை பண்ணணும். எவ்வளவு கஷ்டத்துல இருக்கிற நீ. தலையே போயிடுச்சு, உயிர் மட்டும் தான் இருக்குது அவகிட்ட. அவங்க பையன் ஒரு புடி சாப்பாடு சாப்பிடலன்னு என்ன கஷ்டமா இருக்கு. 2 வாரம் நான் அவனை வச்சிருந்தேன். அவன் சாப்பிட்றது என்னால வாங்கி கொடுக்க முடியாது, நான் அந்த ஐட்டம் சாப்பிட மாட்டேன். இந்த அன்னைக்கு பட்டு வஸ்திரம் தான் கட்டிக்கணும். ஏன் பட்டு வஸ்திரம் கட்டிக்கணும்னா பட்டுக்கு தோஷம் இல்லை. ஒண்ணு. 2வது பட்டுக்குள்ள பெருமாள் இருக்கிறாருன்னு ஒரு ஐதீகம். 2வது மகாலட்சுமி அதுக்குள்ள உரையிறாங்கன்னா அது ஐதீகம். இப்போ எந்த பொருளையும் நம்ம அழிக்காம இருக்கவே முடியாது. இப்ப நெல் பயிர் வருது, அதை அழிக்காம இருந்தா என்ன ஆகும்? நம்ம செத்து போவோம். அதை சாப்பிடலன்னா, வேக வைக்கலன்னா என்ன ஆகும்? அன்னைக்கு போய் அந்த பட்டு வஸ்திரத்தை கட்டிக்கோங்க. அப்படி இல்லை முன்னாள் நீங்க கட்டிக்கிறீங்களா, இந்த தீபாவளி கட்டிக்கிறீங்க பாருங்க, அந்த வஸ்திரத்தை கட்டிக்கோங்க. ஒரு கட்சி அளவுக்காவது ஒரு பட்டு அதை கட்டிட்டு போய் இந்த பிரார்த்தனை பண்ணீங்கன்னா இது நடக்கும். இது யார் முன்னிலையில செய்யறாரு? பெருமாள். அம்பாளோட முன்னிலை செய்யறார். அட போடா, உனக்கு மகாபாரத யுத்தத்தை நடத்த சொல்லி சொல்லி நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணி ஆடியிலிருந்து மார்கழி வச்சுன்னு பண்ண உடனே எனக்கே ஒரு ஆம்பளை வாடை வந்துருச்சு. யாருக்கு?
நீ பானங்கள்லாம் எப்படி விடுறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருந்த. அதெல்லாம் எனக்கு மனசுல வந்து நானே ஒரு ஆம்பளை மாதிரி ஆயிட்டேன். ஆகியனால நான் உருமாறி வர்றேன். என்ன மாதிரி உருமாறி வர்றாங்கன்னா நாக தேவதையா வர்றாங்க. என்னைக்கு இந்த மகாபாரத யுத்தத்துல நான் உன்னை காப்பாற்ற முடியுமோ முடியாதோ, ஒரு கால் பீஷ்மரையே கூட உன்னை அடிச்சுடலாம். யாரு? திரிகால ஞானி பீஷ்மன். நீ அவனிடத்துல ஒண்ணும் பண்ண முடியாது. ஆஃப்டர் ஒரு அவதார புருஷன் தான் நீ. 10 அவதாரத்துல ஒரு அவதாரம், அதுல முழுமையான அவதாரம் கண்ணன் அவதாரம். ஆகையனால நான் உன்னை என்னோட 2 கைக்குள்ள வச்சுக்கிறேன். பாம்பு விடுருக்கும் அந்த கல்லுக்குள் புல்லாங்குள் ஆசிக்கிற மாதிரி கண்ணன் விழுப்பார். இப்ப அம்பாள் நமக்கு யார் மூலியமா வர்றாங்க? கண்ணன் மூலியமா வர்றாங்க. என்ன தேவதையா வர்றாங்க? நாக தேவதையா வர்றாங்க. ஏன் வர்றாங்கன்னா மனசுல இருக்கக்கூடிய எல்லா விஷ கல்மஷமும் போகும். இந்த முடிஞ்ச உடனே அம்மா விட்டு கொடுத்து அனுப்புங்க. வீட்டுல ஏதாவது மாமியார் பிரச்சனை இருந்தா கூட எல்லாரும் வீட்டுல இருக்கும். இப்ப எங்க வீட்லயே மாமியாரும் மருமகளும் ஒன்றும் இல்லை. மாமியார் அவ்வளவு நல்லவங்க. அது என்னமோ அந்த மாமியாருக்கு மருமனை பார்த்தா பிடிக்கல. மாமியார் அவ்வளவு நல்லவங்க. ஏதாவது எங்க சம்சாரத்துக்கு மாமியார் ஒருத்தர் இருக்கிறாங்கல்ல, அவங்க அவ்வளவு நல்லவங்க. அவ்வளவு நல்லவங்களுக்கு மருமோட பார்த்தா பிடிக்கணும். மருமோட நல்லவ மருமம், அவளுக்கு மாமியாரை பார்த்தா பிடிக்கல. இதுக்கு இடையில நான் ஒரு ஆளு. நல்லவரும் ஜனங்க சொல்றாங்க. இந்த பிரச்சனை வந்து என்னென்ன வீட்டுல பிரச்சனை வருதோ சிம்பிளா செஞ்சீங்கன்னா தீர்ந்து. அதனால இதை வந்து யார் வீட்டுக்கு கொடுத்து அனுப்பணும்? அப்படி வீட்டுல ஏதாவது தகராறு இருந்தா கூட கொஞ்ச நேரம் இதை சொல்லுங்க. இப்ப உங்களுக்கு ஒரு நாத்தனார் இருக்கிற அண்ணியா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செய்யுமா? இந்த மாதிரி அவங்க வீட்டுல இருக்கிற பிரச்சனை தீர்ந்து போகும். இப்ப இங்கிருந்து இந்த பூஜைகள் பண்றதுனால பெண்களுக்கு அம்மா வீட்டுல என்னென்ன பிரச்சனை இருக்குதோ, பெண்ணா இருக்கிறவங்களுக்கு அவங்க அம்மா வீட்டுல என்னென்ன பிரச்சனை இருக்குதோ உடனே அம்மாவே இல்லை, அம்மா வீடே இல்லைன்னு சொல்லக்கூடாது. அவங்களுக்கு அது தீரும். இப்ப சதா சிலர் வீட்டுல அழுதுன்னு இருப்பீங்க. இங்கிருந்து அழுதா ஆத்தா வீடு நாசனம் ஆயிடும். எங்கிருந்து அழுதா? வீட்டுக்காரன் வீட்டுல இருந்து எந்த ஒரு பொண்ணும் மனசு கஷ்டப்பட்டா அவங்க அம்மா வீடு சிறப்பா இருக்காது. அந்த மாதிரி அழும்போது நம்ம என்ன பண்ணணும்? அழாதேன்னு சொல்லக்கூடாது. பக்கத்துல போய் ஏன் கண்ணு உனக்கு என்ன கண்ணு ஆச்சு, ஏன் அழுறன்னா அப்படின்னு அழுவோம். அழுது ஒழிட்டு அது எப்படியாவது குட்டு சவரா போகட்டுமே, நமக்கு என்ன. இப்போ சில நமக்கே தெரியாத பெண்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வரும். நீ அழவானா கூட எங்க அழ வரும்? இப்ப போய் தும்புறியா? ஒத்த பிராமணன் தும்பக்கூடாது. இப்ப இந்த மாதிரி சில நாள் நீங்க அழுது இருப்பீங்க. இந்த அழுததோட பலன் தாய் வீடு சிறப்பா இருக்க. இது எல்லா பொம்நாட்டியும் செய்வா, செய்யாத பொம்நாட்டியா கிடையாது. எல்லா வீட்லயும் நான் வாழ்றதே இங்க முடியல, நீ வேற போச்சு. இந்த 12 மாசத்துல ஏதாவது ஒரு மாசத்துல அழுதுருப்பீங்க. இந்த அழையோட பாபம் தாபம் சாபம் இன்ன பூஜை பண்றதுனால சரியாயிடும். சிலர் சொல்லுவாங்க உங்களுக்கு நாக பஞ்சமி கிடையாது, இந்த தீபாவளி இன்னைக்கு 8 ஆடு ஒன்னா தொண்ணூட்டோன்னு. இந்த நான் வெஜிடேரியன் சாப்பிட்ட பாபம் தீருது. என்னைக்கே கொண்ட பாவம் என்ன பழமொழி கண்டுபிடிச்சு பாரு. கொன்ன பாவம் தின்னா தீரும், துண்ணா கக்குசுக்கு தான் வரும். பெண்கள் வேண்டிக்கனா அந்த வீடு சிறப்பாகிற அன்னைக்குதான் இது. அதனால்தான் தாய் இந்த நோன்பை வந்து கண்ணனுக்கு பிடிச்சு கொடுக்குறான். கண்ணனுக்கு பிடிச்சு கொடுத்ததுனால்தான் நரகாசுரனை கண்ணனால அழிக்க முடிஞ்சது. அடுத்தது
தனுர் மாசத்துல பீஷ்மர் அழிக்கிறாங்க. இதுக்கு முன்ன 12-13 நாள் பிரதமையிலிருந்து பௌர்ணமி வரைக்கும் நவராத்திரி விரதம் யார் இருக்கிறது? கண்ணன் இருக்கிறார். நவராத்திரி விரதம் இருக்கிறார். அவங்க அம்மா ஆடியில கோவப்படுறான். ஆடியில கோவப்பட்டாதான் அசுராலை அழிக்க முடியும். அந்த கோவத்துல என்னென்ன ஆயுதம் கொடுக்கிறாரோ பெருமாள் வாங்கிக்கிறார். ஆடியிலிருந்து தனுர் மாசத்துக்குள்ள எல்லாரையும் முடிச்சுடுறாரு. இதுல பிரமாதமான ஒரு ஆள் பீஷ்மர். இந்த பீஷ்மரை அழிக்கிறதுக்கு பெருமாளை விரதம் இருக்கிறார். அப்ப அந்த விரதம் எல்லாம் சேர்த்து நீங்க நாளைய தீபாவளி அன்னைக்கு விரதம் இருக்கிறீங்க. யார் இருக்கணும் விரதம்? யார் இருக்கணும் விரதம்? வரக்க சொல்லுங்க. சொல்ல மாட்டேன். யார் யார் வீட்டுக்காரங்க நியூ ட்ரெஸ் எடுத்தது எவ்வளவு பேர் தான் கை தூக்குறீங்க? కొత్త డ్రెస్ తీసుకుంటా ஆம்பளை எடுத்துக்கலன்னா கணக்கு கிடையாது. பொம்நாட்டி எடுத்துக்கனா கணக்கு. அப்ப கை தூக்குங்க. அப்புறம் என்ன? நீ கோமணம் இல்லாத கூட சுத்தி வரலாம். சாமி சரணம் பையன் அப்படின்ட்டு நினைச்சு கையை தூக்குறீங்க. யார் யார் வீட்டுல புது ட்ரெஸ் ஆம்பளை எடுத்ததெல்லாம் கணக்கு கிடையாது. பொம்மநாட்டி எடுத்தா கணக்கு. அப்ப கை தூக்குங்க. என்ன சொல்லி ஒரு ஜாக்கி ஒண்ணு எடுப்பான். ஆம்பளைக்கு கணக்கு கிடையாது. நமக்கு கணக்கு கிடையாது. இது வரைக்கும் என்ன ஒரு ட்ரெஸ் வாங்கிக்கிறியான்னு கேட்கறேன். எங்க மேடம் கிட்டத்தட்ட இப்போ 2-3 லட்சம் ரூபாய் பட்டு கூட கட்டான்னு. அது என்ன சொல்லுது? எப்படி நீ விற்கிற இதெல்லாம் இதை விற்று துட்டாக்கி கொடுத்துரும். இல்ல கட்டிக்கிறதுக்கு துட்டு கொடுத்துரும். கொழுப்பா நமக்கு மென்டலா நம்ம ஒரு பீஸ் உள்ள ரேட்டுனா அவ்வளவு பீஸ் கிட்ட கொடுத்துருக்கு. நான் கட்டிக்கிறேன். அதை விட நான் வித்துறேன். அன்னைக்கு அம்பாள் உங்க உடம்புல உரையறா. இந்த இந்த இதை பண்றீங்க பாருங்க. 5வது நாள் இது சிலர் வீட்டுல பழக்கம் இருக்காது. இது உங்களுக்கு பழக்கம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு பழக்கம் இல்லாதவங்க கூட இதை செய்தா உங்களோட பூர்வாங்கமான வேண்டுதல், நடக்காத வேண்டுதல், ரொம்ப நாள் தள்ளி போன வேண்டுதல், இதெல்லாம் நடக்கும். எனக்கு ஒரு வேண்டுதல் நடந்ததில்ல. என்னன்னு கேட்டீங்கன்னா, ராஜ் டிவியில போன் மேல போன். இந்த டிவியில பேசுற விஷயத்துல எனக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடு. புகழ் வந்தா கூட கருத்து வேறுபாடு. புகழ் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு எல்லாம் கஷ்டப்பட்டு செஞ்சாங்க. போன் மேல போன் நான் போய் பேச போறேன்னு எனக்கே தெரியாது. நேரா கப்புன்னு ஒரு கார்ல தூக்கி போட்டுக்கிறாங்க. கப்புன்னு போனாங்க. போன உடனே நியூஸ் வாசிச்சிருந்தது பொம்பளைங்க. நியூஸ் வாசிச்செல்லாம் போதும் இறங்க இருந்தீங்களா நீங்க? அப்ப சொல்லும் போது நீங்க இருந்தீங்களா? நான் வாசிச்சு போதும் இறங்குங்க. வாசிச்சேன்னு இருக்குது. இன்னொன்னு அப்பதான் முடியல இப்படி விட்டுனு. நான் அதை தான் பார்த்தேன். ஓஹோ, இதெல்லாம் இங்கேயே நடக்குது போல. அதை இறக்கி வச்சாங்க. இந்த சப்ஜெக்ட்ல ஒரு 10% தான் நாளைக்கு 6:30 7 வரைக்கும் சொல்றோம். இந்த ஆண்டு அவங்களே கூப்பிட்டு வச்சு செய்யறாங்க. அப்புறம் விடியல் ஒண்ணு பேச சொல்லியிருக்கிறாங்க. விடியல் நான் அது அவியலாவே பேசுவேன்னு அவங்களுக்கு தெரியாது. இது ஆமா. இப்போ இவ்வளவு ஒரு ரகசியம் இதுல இருக்குது. இதுல இந்த ஒரு சின்ன பூஜையில இவ்வளவு ரகசியம். என்ன சாமி நீங்க எப்போ பார்த்தாலும் பெண்கள் பக்கமே பேசுறீங்க, நமக்கு எதுவும் இல்லையா? நமக்கு இருக்கு. நம்ம வீடு சிறப்பா இருக்கணுமே சாமி. அதிர்ஷ்டம் அவங்க வீட்டுக்கு போகணும்னு சொன்னீங்களா? நம்ம வீடு எப்படி? எழுந்துட்டோமா, குளிச்சுட்டோமா, நம்ம என்ன பண்ணணும்? அம்மா வா, யார கூப்பிடணும்? நல்லா தெரியுது. அம்மாவை கூப்பிட சொன்னா அந்த ஆள் சம்சாரத்தை பண்றான். டவுட் வரும்பா. சம்சாரத்தை தான் அம்மான்னு கூப்பிடணும். நீ சொன்னதான் கரெக்ட். 100க்கு 100 உனக்கு மார்க்கு. அம்மாவா முன்னாலே தாஜா கிஜா பண்ணி குளிக்க வச்சுடணும். அதை இல்ல பண்ண சும்மாவே சிரித்துக்கான். நான் குளிக்க மாட்டேன். என்னால் உனக்கு என்னமோ வேலை கேட்குது. நல்ல தினமா அதை குளிக்க வச்சுட்டு கோவம் வைக்கூடாது. நாளைக்கு ஒரு நாளைக்கு
அப்புறம் தவடியில் படால் படால் வாங்கலாம். சுறுசுறுக்கைய 2 பேரும் சேர்ந்து நீட்டு மத்தாப்ப வச்சுக்கோங்க. நீட்டா வைக்கல, அதை கொடுத்து இல்லம்மா விடுமா, யாரு நாங்க விடாதான். அதுக்கு பட்டாசு கடை எங்க இருக்குதுன்னே தெரியாது. நாங்க எல்லாம் எங்க அப்பா வீட்டுல விட்டாங்க. அப்பா வீட்டுல பெருசு பெருசா விட்டுருப்போமா, லாரியிலேயே கொளுத்திருப்பேன். நாங்க இல்லாதப்பட்டவங்கடா ராஜா. இவங்க அப்பா வாங்கினு வருவார். அப்ப தப்பாசே இல்லை. இவங்க அப்பா எங்க வந்து வாங்கினு வருது. இந்தம்மா விடுமா. பொன் குழந்தை இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. பொன் குழந்தை, கல்யாணம் ஆகாத குழந்தை, அது அப்பா மேல எல்லாம் பாசமா இருக்கும். ஆனா செஞ்சுக்கிறதுனா அம்மா கிட்ட செஞ்சுக்கோ. யார் மேல பாசமா இருக்கான்? ஆமா, 2 பேரையும் கூப்பிட்டுக்கணும். இல்ல பண்ணா அதுல தகராறு வந்துடும். அப்போ கொஞ்சம் பாரு, இப்போ கொஞ்சம் இந்த ஆளுதான் இந்த குழந்தைய கெடுக்க போறதுன்னு சொல்லுவா. யாரு? இதுவே தரத்துல வச்சுக்க நம்ம வாழ்றோம், அது தெரியாது. அந்த தரத்துல கூட வச்சுக்கிட்டு இந்த பொன் குழந்தைய கூட வச்சுக்கிட்டு 2வது சுறுசுறுவத்தி 2 பேருக்கிட்டையும் கொடுத்து குளிச்சிட்டோமா, நம்மளும் குளிச்சோம்னா கோமத்தோடலாம் வந்து நிக்க கூடாது. அப்புறம் கல்யாணம் ஆனா மாப்பிள்ளை பொண்ணு வந்திருந்தாங்க. இப்ப நம்மளே ஏற்கனவே கிறுக்கனா இருந்தோம். நமக்கு வர்ற மாப்பிள்ளை எப்படி வருவான்? கிறுக்கனதான். ஓடியெல்லாம் நான் எதுக்க முடியாது. எங்க இந்த வீராப்பு காட்டுவான்? நம்ம வீட்டுல தான் வீராப்பு காட்டுவான். அவங்க வீட்டுல இதே பொண்ணு கிட்ட வீராப்பு காட்ட மாட்டான். கழுத்துல காலை வச்சிருவா. எழுதுக்கல உன்னை கொண்டுட்டு வேணும். அவங்களும் என் கூப்பிட்டு வச்சு மாப்பிள்ளை வாங்க 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 வாங்கண்ணே. உங்க அப்பா எப்போ வந்தாலும் தப்பா சொல்லணும். சுறுசுறு வச்சு கொடுத்துட்டு வா, எல்லாம் வேலை முடிஞ்சு போச்சு. அப்புறம் ஏதாவது ஸ்வீட்டை சாப்பிட்டு இவங்களை இதோட கழட்டி விட்டுருணும். இதோட இவங்க தெய்வம் இனிமேல் தேவையில்லை. நேரா ஒரு வைஷ்ணவ கோயிலுக்கு போய் துளசி, வெண்தாமரை, செந்தாமரை, இது ஆமா அப்படி கிடைக்கல வெள்ளை புஷ்பமும் சிகப்பு புஷ்பமும் எடுத்துட்டு போய் பெருமாளுக்கு கொடுத்துட்டு சம்சாரத்து பேர்ல அர்ச்சனை பண்ணணும். என்ன முழிக்கிறேன்? அதேதான் காலகாலமா பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம இதானே பண்றோம். இன்னைக்கு என்ன புதுசா? சம்சாரத்து நம்ம கோத்திரத்தை சொல்லி, நம்ம கோத்திரத்தை சொல்லணும், அவங்க வீட்டு கோத்திரத்தை சொல்லப்படாது. நம்ம கோத்திரத்தை சொல்லி வைஷ்ணவ கோயிலுக்கு போயிட்டு காலையில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தா இவங்க பண்ணதோட பூஜையோட பலன் எல்லாம் எங்க ரிட்டர்ன் வந்துடும். அவளை ஐஷன் போக கூடாது. அப்படியே கழட்டி விட்டு நம்ம போயிட்டு வந்துட வேண்டியதான். இவ்வளவுதான் தீபாவளி. இந்தமா நாங்க அப்போ நாங்க சுறுசுறு வச்சு கொளுத்த மாட்டோமே. அப்படி கொடுத்தாத பட்சத்துல இன்னும் ஒரு பிரச்சனை இருக்குது. அவங்க நாங்க கொளுத்த மாட்டோம்னா பரவாயில்ல. அவங்க ரவிக்கு ஏதாவது இருந்தா இன்னும் முடிச்சு பாக்குறேன். எவ்வளவு நல்ல விஷயத்த சொன்னேன், கண்ணு பெருசாகல. ரவி அதை எடுத்து தைக்காத ரவிக்க தச்சு இருந்தா ஒன்றும் இல்லை. இடுப்புல சொல்லிக்கோங்க. இந்த கையில ஒரு மத்தாப்பு, இந்த கையில ஒரு சுறுசுறுப்பு. வந்தவ வராது போனப்போ 2 சுறுசுறுப்பு விட்டு தண்ணியில விட்டுறோமா. அது என்ன பண்ணணும்? ஆமா அவ்வளவுதான். நம்ம நேரா போனோமா. இதுதான் தீபாவளி பண்டிகையோட முன்னாள். எல்லா பிரச்சனை அடுத்த தீபாவளிக்குள்ள பாதி குறையும். ஆனா இது சிறப்பா சொல்லப்பட்டிருக்கிறது. நரக வேதனை நான் அனுபவிக்கிறேன்னு சொல்லுவாங்க. எங்க வீட்லயே அடிக்கடி சொல்றேன், என்னயா நீ போயா, நல்ல நாள் அதுவும் வீட்டுல இருக்க மாட்டேன். நேற்று மெட்ராஸ் போனேன். முந்தா நேற்று 6 மணி நேரம் கார்லயே உட்காந்துனேன். இந்த மனித சங்கிலி 6 hours. மெட்ராஸை விட்டு 10 கிலோமீட்டர் போயிட்டேன். அந்த பக்கமும் போக முடியல, இந்த பக்கமும் வர முடியல. ராத்திரி வரும்போது மறுபடியும் 9 மணி, இங்க 3 மணிக்கு கார் எடுத்தேன். என் பையன் வரும்போது என் பையன் ஓட்டணும். என்னால ஒண்ணுமே முடியல. இதுவும் என்ன சொன்ன மாதிரி போச்சேன். உங்க வீட்டுல அவங்க சொல்றாங்க, நீ ஒரு நல்ல நாளும் இருக்க மாட்டேன்ற, கெட்ட நாளும் இருக்க மாட்டேன்ற. ஒரு குழந்தை பிறந்த போது கூட இல்லை, நீ குழந்தைங்க ஆஸ்பத்திரியில சேர்க்கும் போது இல்ல, நீ என்னென்னமோ பெரிய ஆடையாகி எனக்கு என்ன லாபம், என் பசங்க கூட இருக்க மாட்டேன்ற. அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு வருஷம். இப்பதான் ஒரு 5 வருஷமா அவங்க முடிச்சுட்டாங்க.
இவர் வந்து நம்ம சொத்து இல்லை, யார் சொத்து, நிறைய பண்ண வேண்டியது இருக்குது, அதனால நம்ம இனிமேல் அவரை தொந்தரவு பண்ணக்கூடாது. காலில் வந்தாங்க, அவங்களே சாவியெல்லாம் வச்சு பூஜை பண்ணாங்க, கார் சாவி கொடுத்தாங்க, எடுத்துன்னு வந்துன்னு வேலை ஒரு பக்கம் நடந்தது, வேலைக்காரங்க வந்துன்னே இருக்கிறாங்க. இந்த என்னோட தொழிலில் வர்ற வேலைக்காரங்க வந்து இருக்கிறாங்க. ராத்திரிக்கே எல்லா வேலைக்காரங்க என்னென்ன போனஸ் கொடுக்கணுமோ, என்னென்ன செட்டில் பண்ணணுமோ, என்னென்ன பைசல் பண்ணணுமோ எல்லாத்தையும் நைட்டே பண்ணிட்டேன். அப்படியே கட்டாக எடுத்து எண்ணி வச்சுட்டேன். உனக்கு எவ்வளோ வரணும், எண்ணிக்கை எடுத்துக்கோ, உனக்கு எவ்வளோ வரணும் நீ எடுத்துக்கோ, உனக்கு எவ்வளோ வரணும் நீ எடுத்துக்கோ, கழுத்தை மட்டும் போட்டு எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு காலையில் நான் முழிக்கும் போது 2:41 பூஜை எல்லாம் முடிச்சுட்டு நேரம் முடிச்சேன். இந்த நாள் தான் அற்புதமான நாள். இது இந்த கரிமீன் தோன்ற பழக்கம் இருக்கிறவங்க நாளைக்கு ஒரு நாள் சாப்பிட்ருவோம். அந்த ஆடியை வந்து தண்ணியில் நினச்சிருவோம், அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன கொண்டாடிட்டோம், என்னைக்கு நிஜமாக கொண்டாடணும், இப்போ கொண்டாடிட்டோம். இதை தெரியாமையே ரொம்ப பேர் கொண்டாடுவாங்க. இந்த சப்ஜெக்ட் தான் நாளைக்கு ஒரு 25-26 நிமிஷம் சொல்கிறோம். அவங்க விட்டுருந்தாங்கன்னா அது இன்னும் லைட்டு கீட்டெல்லாம் வச்சாங்க, நானே கொஞ்சம் மிரண்டுட்டேன். கொஞ்சமாக தான் சொல்லியிருக்கேன், நிறைய நேரம் சொல்ல முடியல, நேரம் இல்லை. ஆமாம், இந்த ஆண்டு அந்த நியூஸ் வாசிக்கிற இடத்துல என்ன உட்கார வச்சுட்டாங்க. இன்னைக்கு அதை வாசிச்சு வந்திருக்கேன். நாளைக்கு 6 to 7 நினைக்கிறேன். அவங்க சொல்ல டைம் நம்ம கேட்டுப்போம். ஆமா, 6 பாருங்க. அதில் சொல்லதெல்லாம் கூட சொல்லி இந்த மாதிரி விஷயத்த சொல்லியிருக்கேன், கொஞ்சமாக தான் சொல்லியிருக்கேன். அப்புறம் வீட்டில் போய் யோசனை பண்ண நிறைய விஷயம் இருக்குது, நம்ம சொல்லியிருக்கலாமே, அவங்க நேரம் இல்லை, அவ்வளோதான் கொடுக்குறான். அப்புறம் வந்து விடியல் பேச சொல்லியிருக்கிறாங்க. விடியல் என்னென்ன பேச சொல்லியிருக்காங்க தெரியுமா? ஜோதிடம், அப்புறம் பரிகாரம், வாஸ்து, பரிகாரம். நான் பேச ஆரம்பிச்சா அவங்களே கேட்டுன்னு இருப்பாங்க. யாரு எவ்வளவு பேர் ஜோதிஷத்தை பத்தி சொல்றாங்க, ஆராய்ச்சி பண்றாங்க, எவ்வளவு பேர் பரிகாரத்தை பத்தி சொல்றாங்க. இந்த வாஸ்துன்னு ஒண்ணு சொல்றாங்க. எங்க வீட்டுக்கு ஒருத்தர் வந்து வாஸ்து சொன்னார். இப்ப ஒரு வாஸ்து மகா புருஷர் எங்க வீட்டிலே இருக்கிறாரு, கொடுத்தோம். அது ஓணும்னா அவர் வேணான்னுவாரு, அவர் வேணாம்னா நான் ஓணும்ன்றது. சரி, நமக்கு நேரம் சரியில்லை, அவர் விஷயமா எல்லாத்தையும் விட்டுருவோம். ஒரு வீடு கட்டினா யார் வந்து வீட்டுல தங்கனா, யார் வந்து தங்கனா, யார் வந்து தங்கணும், அவங்க வரணும். அந்த வீட்டுக்குள்ள என்ன வரணும், அமைதி வரணும். அமைதி ஒண்ணு இருந்துருத்தோம்னா வீட்டுல வந்து லட்சுமி உட்காந்துருவோம். நமக்கு ஒரு வீடுன்னா கிரகம்னு பேர், அதுக்கு கிரகம்னா வீடு. அந்த வீட்டுக்குள்ள யார் யார் வரணும், அம்மா ஐயா வந்துட்டாங்கன்னா மற்றதெல்லாம் நம்மளை தேடி வந்துடும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு வீடு கட்டணும். இது பழைய காலத்து பேசுன்னு, அந்த காலத்து பேசுன்னு, இந்த காலத்து பேசணும். முக்கால்வாசி கண்ணாடி, கால்வாசி மாறும். இப்படி பண்ணணும், அந்த மாதிரி தான் பண்ணணும். அந்த நாள் தான் நாளைய நாள். எல்லாம் சந்தோஷமா கும்பிடுங்க. முடிஞ்சதுன்னா அடுத்த வாரம் அந்த பலகாரம் பண்ணி எடுத்துன்னு வாங்க. எடுத்துன்னு வரீங்களா? எங்க யாருமே வாங்கி தரதில்ல. அதா வண்டி திருப்பி போடுப்பா, நான் போறேன். உன்னை கேட்டாங்க, எங்குமே யாருமே சொல்லலையா? இவ்வளவு நாள் உங்க தீபாவளி பத்தி சரியா தெரியுமா? எத்தனை வருஷமா கொண்டாடுறேன்? பிறந்ததுல இருந்து கொண்டாடுறேன், அது எனக்கு தெரியாது. போச்சு, எத்தனை வருஷமா கொண்டாடுறேன். இப்போ இதுல ஒரு நம்ம சேவை பண்ணலாம். நமக்கு வேண்டப்பட்டவங்க யாராவது இருந்தா ஒரு 2 நிமிஷம் சொல்லணும், இந்த மாதிரி பண்ணுங்க. நமக்கு வேண்டப்பட்டவங்க நம்ம சொன்னா கேட்கணும். இப்ப இப்பவே எத்தனையோ பேர் கறிக்கடையில போய் லைன் நிக்கிறவன்னா இருக்கிறான். இப்ப நின்று இருப்பாங்க. வெந்தது, வேவாதது, நொந்தது, நோவாதது, ஆந்தரஸ் வந்தது, ஆந்தரஸ் வராதது, அப்புறம் கக்கூசுக்கு போன ஆடு, கக்கூசுக்கு போகாத ஆடு, பேதி ஆகிற ஆடு, எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணுவாங்க, கிச்சி 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 மொத்தத்தையும் நோடுவான். நிறைய பேர் அதுதான் இருப்பாங்க.
அவங்களெல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி சொன்னா, இதுல இன்னொரு பலன் என்னன்னா, அடுத்த ஒரு 5-6 வருஷத்துக்குள்ள நீங்க பிராமணனா மாறிடுவீங்க. எப்படி பிராமணனா மாறுவீங்கன்னு கேட்டா, உங்களுக்கே தெரியும் தெய்வம் உங்களோட நாட்டம் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா எதை வேணாலும் எதை முதல்ல போகுது, நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கத்தை விட்டுருவீங்க. அதுதான் வாழ்க்கையில பெரிய விஷயம், நான்வெஜ் சாப்பிட்றத விடுறது. இப்போ உங்களுக்கு சொல்லி சொல்லி எனக்கே சாப்பிடணும் போது ஒரு வீட்டில் நான் போயிருந்தேன், அடுப்புல கருவாடு வச்சு விட்டுட்டு வந்தாங்க. அட என்ன வாசனை, என்ன வாசனை, அந்த வாசனைக்கு ஒண்ணுமே பண்ண மாட்டான். பச்சரிசி சாதம் சூடா வெடிச்சு ரசத்தை வச்சுட்டு, முண்டக்காய் ரசம், முண்டக்காய் ரசம்னு அவங்களுக்கு தெரியும். அந்த கருவாடை தூக்கி நெருப்புல போட்டுருவான். எத எவ்வளவு உன்னிப்பா கவனிக்கிறாங்க. பகவத்கீதை சொன்னா கூட இவ்வளவு உன்னிப்பா கவனிக்கல. கேவலம் கருவாடு. கட்டை இருக்குது பாரு, இந்த மாதிரி அடுப்புல போட்டுருணும். இந்த தட்டு சாதத்தை வச்சுக்கலாம், அந்த வாசனைய வீரம் வந்துடும். இந்த மாதிரி நாக்கு ருசியா இருக்கும். ஒரு 5-6 தீபாவளிக்குள்ள என்ன ஆயிடுவீங்க, நீங்க சந்தோஷமா ஆயிடுவீங்க, நல்லா ஆயிடுவீங்க. அப்ப நினைப்பீங்க, அன்னைக்கு ஒரு காலத்துல சொன்னாரு, வேலை இல்லாத தீபாவளி முன்னாடி உட்காந்து என்ன கஷ்டப்படுத்தணும், அந்த ஆடு கறி சொல்லக்கூடாது, மீன் சொல்லக்கூடாது, நோம்பு எடுக்கணும், கயிறை வச்சு சுத்தணும், காலுக்கு சிலங்க போட்டணும். இப்ப எத்தனை வருஷம் உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிடும்? அப்புறம் உங்களுக்கு நம்பிக்கை வந்துருது இல்ல? இதை நாளைக்கு கொண்டாடுறீங்க. இப்ப இதோட இதை முட்டுட்டோம். இப்ப கை தட்டுங்க. రాసేసి అన్నీ ఏమే రాస్తే లేచి చెప్పు. We want to take one thread, one pot, water, turmeric powder. எழுதிட்டியா? தமிழ்ல எழுதிட்டியா? ஆட அக்கா, ஐயோ ஐயோ ஐயோ, கொண்டாடியம்மா. ஈ தெலுங்குல ஈ, அதே தமிழ்ல கொசு. பரவாயில்ல கூட குடுமா. பாரும்பா, காலையில் எழுந்திருக்க வேண்டும், விரலில் எண்ணெய் வச்சு உச்சத்தலை. இவ்வளவு இருக்கிறப்பா, அவங்க அப்பம் பண்ணாத வேலை இது பண்ணிருக்கு. நான் விளையாட்டுக்கு சொல்லல, பாருங்க. பன்னெண்டு வருஷமா சொல்றேன் எழுத சொல்லி. அப்படியே வருவார் உயரமா. எப்படி உட்காரு? நோட் புக் எடுத்து இல்ல, ஒரு பேப்பர் ஒண்ணு கொடு, ஒரு பேனா ஒண்ணு கொடு. எழுதியாச்சா? எழுதி எப்படி எழுதிக்கிறதா? எல்லாருக்கும் காட்டுப்பாங்க. அவங்களால ஆனதை எழுதியிருக்கிறான். எது? ஹலோ ஹலோ, ஏற்கனவே 2 சேலை கொடுத்தாப்பா. 18,000 கரெக்டா வந்து
சேகரம் ಅದೊಂದು ದಾಳಿ ಬೆಳೆ ದಾಳಿ ಸರಿ ரெண்டு தாவணி கையாடாது மனுஷத்துக்கு சந்தாக்கி ಅದನ್ನ ಟ್ರಾವೆಲ್ ಪೊಲೀಸ್ಗ ಕೈ புரியுங்களா? நம்ம கோடி ரூபாய் பொண்ணு வச்சு கொண்டாடினா கூட சந்தோஷம் கிடையாது. 50 கார் வச்சுட்டு கொண்டாடினா கூட சந்தோஷம் கிடையாது. 500 வீட்டுக்கு நம்ம சொந்தக்காரனா இருந்தாலும் சந்தோஷம் கிடையாது. ஒரு தேசத்துக்கே ராஜாவா இருந்தா கூட சந்தோஷம் கிடையாது. இந்த மாதிரி கொண்டாடுறது மனசுக்கு திருப்தி, தெய்வத்துக்கு திருப்தி, நம்மளோட அம்மாவுக்கு திருப்தி. யாரு நமக்கு அம்மா வீடு? எது அம்மா? இது அம்மா வீடு கிடையாது. அந்த அம்மா மனசு கொடுத்துட்டாங்கன்னா எல்லா வேலைகளும் நல்லா நடக்கும். நாளைக்கு இந்த வேலையை செய்யறீங்க, அடுத்த வாரம் அவங்க வீட்டில் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் பிரசாதம், அதுக்கெல்லாம் 8-9 உருண்டை எடுத்துன்னு வராதிங்க, தோண்டையில் மாட்டிக்காங்க, கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துவாங்க. நாங்கள் எல்லாரும் நம்ம பரிமாறிப்போமே. வேற லட்சுமி யாருக்குள்ள பரிமாறிப்பான்? ஆமா. இப்ப இவ்வளோ பொண்ணு குழந்தைங்க அப்பா விட்டு கொண்டு வரதான் நினைச்சுப்போமே. சரிதானா? அடுத்த வாரம் பண்றோம். இப்ப நம்ம கை தட்டி இதை முடிச்சிடலாம். அவ்வளவுதானே? முடிச்சிடலாமா? இன்னைக்கு பகவத்கீதையை அப்படியே ஓரம் கட்டி வை, அடுத்த வாரம் சொல்றோம். இப்ப அவியல் பொரியல் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அவியல் பொரியல் எல்லாம் சொல்லிடுறேன். அப்புறம் இன்னும் சில டிவிக்காரங்க உங்களுக்கு வருவாங்க, அதை கரெக்டா கொஞ்சம் பண்ணுங்க. என்ன சப்ஜெக்ட் பேசணும்னு சொல்லிட்டாங்கன்னா, தேசநாதரை பத்தி சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கிரு கிரு கிருன்னு நினைச்சா அடுத்த வாரம் எல்லாம் ஏசநாதரை கும்பிடுறது செல்வியோட இங்க நிற்கும். அதை தபதபன்னு வெளியிடலாம். ஒரு கால அல்லாவை பத்தி பேசுறேன்னா, ஆனா கீழே வந்துடணும், கே அரிய அருளுரை ஐயங்காரனே வரணும் இனிமேல். ஏன் நம்ம சொல்லக்கூடாது? சொல்லலாம். இந்த மாதிரி அருளுரைன்னா இப்போ அவங்க ஜோசியத்தை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. எத்தனையோ சேனல்ல யாரோ சொல்றாங்க. எல்லாருக்கும் புரியுற மாதிரி நம்ம சொல்லுவோம். அவியல் என்ன ஆயிடணும்? விடியல் அவியல் ஆயிடணும். அவியல் அப்புறம் பொரியல் கிரியல் ஆக்கி, கூட்டு பதார்த்தம் எல்லாம் ஆக்கி, ஆல் வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸ் அவைலபிள். அந்த மாதிரி பண்ணிடுவோம். இப்ப போய் நீங்க இப்ப எப்போ தீபாவளி கொண்டாட்டீங்க? இப்ப கொண்டாட்டீங்க. யாரோட தலைமையில கொண்டாட்டீங்க? பெருமாள் தலைமையில கொண்டாட்டீங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா முடிஞ்சது இந்த ஆண்டு தீபாவளி. மனசு நிறைவானது. அதனால காலையில போய் எல்லாம் கொண்டாடுங்க. இப்ப என்னமோ ஒரு தீபாவளி வருது. ஆஹா, எல்லாத்தையும் பண்ணம்பா, அரைச்சிடுங்க. சொல்லுங்க. தூசி அங்கேயே வைங்க. சாப்பிட்டு அம்பாள் நீ கொஞ்சம் முன்னால வந்து நிறைய கேட்டிருக்கலாமோ. இந்த விஷயத்துல நம்ம கவனிக்க அப்படியா? கொஞ்சம் கவனிக்கிறீங்க எல்லாம். நம்ம இந்த விஷயத்துல என்ன எதிர்பார்க்கணும்னா, பணக்காரனா ஏழையாங்கிறது பார்க்க கூடாது. ஐயர் இல்லா ஜாதியான்னு பார்க்க கூடாது. எல்லாரையும் மனசுக்குள்ள ஒன்னா நினைச்சு, என்ன மதமோ என்ன இனமோ என்ன கேஸ்டோ அதெல்லாம் பார்க்காம நீங்க
நாளைக்கு நல்ல சந்தோஷமா வீட்டில் கொண்டாடி எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அந்த ஒரு நிமிஷத்துக்கு கொஞ்ச நேரம் அழாது இருந்துட்டு என்ன பிரச்சனை இருந்தாலும் வேண்டிக்கோங்க. 6ஆம் நாள் அமாவாசையிலிருந்து 6வது நாள், அமாவாசையை விட்டுட்டா 5வது நாள் இதை போய் செய்யுங்க. இது வீட்டில் பெரியவா சொல்லுவா, இந்த மாதிரி பழக்கம் இல்லை, நம்ம இதை செய்யப்படாது, நமக்கு இந்த இது கிடையாது, இது வடக்க தெற்கு இருக்கிறவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கணக்கு கிடையாது. அதுல முக்கியமா அந்த கலசத்துல நூல் உருண்டு இருக்கணும், அதோட சுத்தி வரும், வேண்டுதெல்லாம் நடக்கும். சந்தோஷமா இப்ப நம்ம சந்தோஷமா தீபாவளி கொண்டாடலாம். சொல்லி முடிக்கிறதுக்கும் யார் வந்துட்டாங்க? தீபதுர்கை வந்துட்டா. யார் வந்துட்டு? தீபதுர்கை வந்துட்டா. இந்த தீபதுர்கைக்கு நடுவுல யார் இருக்கிறான்னா மகாலட்சுமி இருக்கிறா. இந்த தீபத்துக்கு நடுவுல மகாலட்சுமி, அதுல சுடரா இருக்கிறது மகாவிஷ்ணு. நல்ல சந்தோஷமா நாளைக்கு கும்பிடுங்க. எல்லாம் நல்லா இருக்கணும், தமிழ்நாடுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் தீரணும், அதுவும் கூட வேண்டிக்கணும். நம்ம நல்லா இருக்கணும், வீடு வாங்கணும், அது வேண்டிக்கோங்க, இதை வேண்டிக்கோங்க, எல்லாம் நல்லா இருக்கணும். ஆகவே நமது இனிய நல் தீபாவளி நல்வாழ்த்துகள். ஆசி, ஆட்சி இல்ல ஆசி. நாளைக்கு நல்லா சந்தோஷமா கொண்டாடிட்டு உங்களுக்கு கவனம் இருந்தா அதை கண்ணனை கவனம் வச்சுக்கோங்க. இவ்வளவு நேரம் சொன்ன இந்த காங்கிரீட் மூஞ்ச கவனம் வச்சுக்கோங்க. போன டீம்ல யார் யார் என்ன பண்ணீங்களோ அவங்க அந்த டீம் ஒர்க்க முடிச்சுடுங்க. நவதுர்கா ஸ்லோகம் பண்ணீங்களே, அவங்க போன டீம்ல என்னென்ன முடிச்சுங்களோ இது அவங்க முடிச்சாங்க இவங்க முடிச்சாங்கன்னு பண்ணிக்காதீங்க. அந்த லால் எங்கேயுமே ஒதுங்குறது இல்லை. அவனை தலையில ஒரு குட்டு குட்டியே அவனை இழுத்து போட்டுக்கோங்க. ஆமா, ஒரு தேர் இழுத்தா எல்லாரும் தான் இழுக்கணும். இழுக்கும் போது சும்மா கை வைக்க கூடாது, புண்ணியம் வராது. கை வைக்காம பக்கத்துல இருக்கவங்க நம்ம புண்ணியமும் போடும். உடம்பு இழுக்கிற அளவு இல்லையோ, உடம்புனா நாக மேல மாடியில போற உடம்பு இல்ல. உலகுருண்டியே சுத்தரவரை நம்ம என்ன பண்றோம்? அச்சுதனை தேர்ல வச்சு கயிறை புற்றி இழுத்துறோம். அதனால அந்த இதுல இருக்கிறவங்க பண்ணிட்டு இப்ப நேரம் இல்லாதனால ஒரு டீம் செலக்ட் பண்றோம். அவங்க தான் அந்த வேலையை பண்ணணும். என்னென்ன பண்ணணும்னா மகாலட்சுமிக்கு ஒரு 15 ஸ்லோகம் எழுதி, அந்த 15 ஸ்லோகம் நல்லா எழுதி என்னோட ஒரிஜினல் காப்பியில இருந்து கரெக்ஷன் பண்ணி 15 ஸ்லோகம் மகாலட்சுமி வேலை அது எழுதுனதுல இருந்து நான் வாசிச்சுட்டு இருக்கேன். ஒரு நேரம் எனக்கு ரொம்ப கஷ்டம் வந்துடுது, ரொம்ப கஷ்டம். கஷ்டம்னா எப்படியோ வாழ்ந்து எப்படியோ இருந்தாலும் கஷ்டம். அப்போ ஒரு கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன். எல்லாருக்கும் எழுதணும், இந்த மாதிரி எழுதுனா என்ன, ஒரு 15 ஸ்லோகம் எழுதினேன். அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் நல்ல அற்புதமா இருக்கு. இன்னைக்கு எங்கேயோ கொண்டு போய் விட்டா அந்த அம்மா அந்த ஸ்லோகம் ஒண்ணு. அப்புறம் அவங்க வீட்டுக்காரன் மேல யார் மேல அது ஒண்ணு. அப்புறம் நம்ம இஷ்ட தெய்வமான கிருஷ்ணன் மேல, எனக்கு இஷ்ட தெய்வமான கிருஷ்ணன் மேல எழுதியிருக்கேன். அதை சிக்ரிகேட் பண்ணி அதை ஒரு சின்ன புஸ்தகமா போட்டு நவராத்திரியோட சேர்த்து கொடுத்துடணும். நவதுர்கா ஸ்லோகம் இருக்குது, அதோட கொடுத்தாதான் அது நிறைவாகும். இதோட இப்ப நமக்கு நேரம் இல்லைங்கிறனால இப்ப போன ஸ்லோகத்தை கொடுத்துட்டோம். அதுக்கு மட்டும் ஒரு டீம், அதை ஃபுல் ஒர்க் அவங்க தான் பண்ணணும். நடுவில் இப்ப வேலை நடக்காதுங்கிறனால சிலரை சேர்த்து விட்டேன். இப்போ இந்த டிவி ப்ரோக்ராம் எல்லாம் நின்று போற மாதிரி இருந்தது. இந்த டிவி ப்ரோக்ராம் இப்ப நவதுர்கா 10 நாள் பேசணுமே, அந்த டிவி ப்ரோக்ராம் நின்று போற மாதிரி இருக்குது. அது எப்படியோ வெளியில அந்த அம்பாள் கொண்டாந்துட்டான். இப்ப நம்ம ஒரு டீம் விடுறோம், அவங்களே அதுக்கு ஃபைனான்ஸ் பண்ணிக்கணும், அவங்களே எல்லாத்தையும் பண்ணிக்கணும். நல்லதோ கெட்டதோ நடக்குமோ நடக்காதோ எல்லாம் அவளே பண்ணிக்கணும். இவங்களுக்கு தூது போன அவங்களுக்கு தூது போன மெசேஜ் எல்லாம் யாருக்கிட்டையும் சொல்லப்படாது. அது நமக்கு மனசுக்கு ஒத்து வரல. அதனால இந்த டீம் பண்ணிட்டு அது ஒரு 3 ஸ்லோகமா 4 ஸ்லோகமா தான் வருது. இந்த புக்கோடையே சேர்த்து கொடுத்துருவோம். முக்கியமா நான் ஐயப்பாவில் படிக்கும் போது இந்த 3 இருக்க மாட்டேங்குது. நேற்று அஞ்சனா கொண்டு வந்து கொடுத்ததான் அந்த 3 படிச்சேன். நேற்று 669வது வாரம் வெள்ளிக்கிழமை 25 வருஷம் கேஸ் நடந்து அதை ஜெயிச்சு அந்த வீட்டுக்குள்ள போய் 669வது வாரம் அந்த வீட்டுல படிச்சேன். அதை படிச்சு முடிச்சுட்டு மனசுக்கு சந்தோஷமா இருந்தது.
அதுக்கப்புறம் யாரும் டிரைவர் இல்லை, நானே எடுத்துட்டு போயிட்டேன். என் துட்டுலயே